எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, டேய் சும்மா வாங்கி போடுவோம். கடைசி போட்ட காசாவது திரும்பி வரட்டும். அப்படிலானே ஏறட்டும் அப்படின்ட்டு. கௌரி அவங்க வந்து ஐ திங்க் 50,00,000க்கு மேல வாங்கி போட்டது 4 கோடி ஆயிருக்கு. அப்பா ஓகேவா? 4 கோடியோ 5 கோடியோ ஆயிருக்கு. அது இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்க, பாதியை வித்துட்டு பாதியை வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபிளாட் கட்டிக்கிட்டாங்களாம். அவ்வளவுதான். நீங்க பாருங்க, ஒரு சின்ன டிசிஷன் தான். ஆனா அங்க என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈகோ இல்லாம சேர்ந்து, இங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு சேர்றதுன்னா, நான் ஜாஸ்தியா குடிக்கிறேன்னா நீ ஜாஸ்தியா குடிக்கிறியா? என்னங்க இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றதுங்க. இவனுங்கனால வந்து பிரதர் எந்த பிரயோஜனமே எவனுக்குமே கிடையாது. இப்ப 5 பேர் சேர்றானுங்க. 5 பேர் தலைகீழா குடிக்கிறானுங்கன்னு வச்சுக்கங்களேன். இவனுங்கனால ம். யாருக்கு அந்த 5 பேருமே பிரயோஜனம் இல்லாத தான் போவானுங்க. சோ எனக்கு புரியல பிரதர். இப்ப சின்ன பசங்கலாம் இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா பேசுறானுங்க எல்லாம். ஆனா இந்த சரக்குன்னு வரும்போது, இந்த சேவிங்ஸ்ன்னு வரும்போதெல்லாம் நெறைய பேர் ஓட்ட விட்டுறானுங்க பிரதர். இல்லண்ணே, இப்போ ஒரு அது எப்படி ஆயிடுச்சுன்னா ம், நார்மலைஸ் பண்ணி ம். விட்டாங்க. ஆ, இப்போ லைவ் லைவ் எக்ஸாம்பிள் சொல்லவா? நான் ம், வந்து ம், என்ன தூக்கிலாம் காட்டல. ம், நானும் வந்து எப்படி சொல்றதுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா எல்லாமே வெளில சுத்துவேன். ம், அவங்க ம். சரக்கு குடிச்சிட்டு கூட உட்காந்து சைட் டிஷ் சாப்பிடுவேன். எனக்கு ஓகே. அப்பையிலேருந்து பர்சனலா சில இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த ஆல்கஹாலால எனக்கு நடந்திருக்கு. யா, ஃபேமிலி அது மாதிரி யா. வட்டாரத்துல ம், பார்த்து. ம், ம். அதனால நம்ம அது வேணாம், நம்மளுக்கு அதோட இம்பாக்ட் என்னன்னு நம்ம நைஸ், தெரிஞ்ச வேணான்னு நைஸ். விட்டாச்சு. ம், 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 அதுக்கப்புறம் இவனுங்க கூட சேர்ந்தா இப்ப என்ன பண்றானுங்கன்னா, ம், இவனுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு நம்மள ம். வந்து எந்த அளவுக்கு உங்களை வெறுப்பேத்தி பார்க்கணுமோ, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே, எல்லாருமே. ஓகே, உங்க ஓகே. ஈகோ எந்த அளவுக்கு டச் பண்ண முடியுமோ டச் பண்ணுவானுங்க சேர்ந்து. புரியுது, புரியுது. இப்ப நார்மலைஸ் ஆக்கிட்டானுங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான். வாரம் 5 நாள் உழைக்கிறோம். என்ன இந்த ஜாலி கூட இல்லைன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டானுங்க. பிரதர் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கு 2 பேர் வந்தாங்க. 2 பேரு. ஆ இந்த சைடு 2 கேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டிட்டு இருக்கிற வீடு, முடிய போற வீடு. 2 ம், கேட் ஸோ 2 ஸ்லைடிங் டோர் மாரி வச்சிருக்கிறோம். யுபிவிசில. ஸோ அதுக்கு வெளியில 2 சேஃப்டி கேட் வேணுமே அப்டின்ட்டு அ ஒருத்தர் செய்ய சொன்னோம். ஆ செஞ்சாரு. செஞ்சுட்டு அத மாட்டுறக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்க. அதுல கோர் கட்டிங் போட்டு, ஹோல்ஸ் போட்டு உள்ள வைக்கிறக்கு. அதுல ஒரு ஆளுக்கு வயசு வந்து பிரதர் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 இருக்கும். உறுதியா 63 பிரதர். அதுக்கு மேல தான் சம்திங் அது. ஆள் ம். குட்டையா, சின்னதா இருக்காரு பிரதர். வந்துட்டு அம் காலையிலேயே சரக்கு ப்ரோ. காலையிலேயே. நீங்க வந்து கை வைக்கிறப்ப சரக்குங்க. என்னால எதுவும் பேச ம். முடியல. ஏன்னா, பிகாஸ் நான் என் ஃபேமிலில சில பேர அப்படி பார்த்துருக்கேன். ம். 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 சரி ஓகே. பரவால்ல. வேலை செஞ்சா ஓகே அப்படின்ட்டு. ம். அ தடுமாற்றத்துல பக்கத்துல இருக்கிறவன் மண்டைய உடைச்சிருப்பாப்படி இன்னைக்கு. அவர் எஸ் ஆயிட்டாரு. சத்தியமா. அ ஸோ ஆ உடைச்சிருப்பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,500 சம்பளம் கேட்டாரு. நான் சொன்னேன், "தலைவா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ம். 1200 போட்டுக்கங்க. ம். அதுக்குமே நீங்க பண்ணலீங்க. ஏன்னா 3/4 நாள் கூட இல்லைங்க. ஒரு 1/2 நாள் தான் பண்ணீங்க." ம். அப்படின்ட்டு 1200ங்கிறேன் பிரதர். ம். இப்ப இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த குடிங்கிற மேட்டர் பிரதர், இனி நான் அடுத்தது அவர கூப்பிட மாட்டேன் பிரதர். அவ்வளவுதான். எனக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு என்னன்னா பிரதர், எனக்கு எனக்கு உண்மையாலுமே என்ன வருத்தம் அப்படின்னா, என்னோட கிட்டத்தட்ட அப்பாக்கு வயசு 66ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்பா வயசு இருக்கிற ஒரு ஆளுங்க. நமக்கு யோசிச்சா என்னன்னா, என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா, பிரதர் இன்னுமே அவர் லைஃப்போட பேசிக் கூட அவரு இன்னும் அச்சீவ் பண்ணல பிரதர். அதோட ஒரே காரணம் குடிங்க. ஏன்னா, ஏன்னு நல்ல வொர்க்கர்ங்க. ஆயிட்டாங்க. ஒரு நாள் அதுதான் தெரியும். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஆமா. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, குடிக்காம வந்தாரு. அட்டகாசமா வேலை செஞ்சாரு. எனக்கு ரொம்ப புடிச்சது. ச்சே! இவ்ளோ வேலை செய்றாரே! சூப்பரா அந்த சைடுல அந்த கூரையெல்லாம் இருந்துச்சு. அந்த சிமெண்ட் வைக்கிறதுக்கெல்லாம். அதெல்லாம் கழட்டி, அந்த இதெல்லாம் பிரிச்சு, அவ்ளோ வேலை பார்த்தாருங்க. அவ்ளோ வேலை பார்த்தாரு. பட் அந்த குடிங்கிறது பிரதர், அந்த ரெப்புடேஷன அப்பயே அழிச்சிருது பிரதர். ஒரு 1/2 நாள் அழிச்சிருதுங்க. நீங்க அது எவனா இருந்தாலும் சரிங்க. அந்த ரெப்புடேஷன் போய் அவன் அவ்வளோதான் பிரதர். ஸோ இனி 63 வயசுல வந்து பிரதர் அவர் உழைக்கிறாரு. என்ன விட 2 மடங்கு உழைக்கிறாரு பிரதர். ம். கடைசி அவரோட அவரோட வாழ்க்கையோட கடைசி நொடி வரைக்கும் உழைப்பாரு பிரதர். அதுக்கான ஒரே காரணம் என்னன்னா,
அவரு ஸ்கில் இல்லாமயோ, அவர் உழைக்காமயோ இதெல்லாம் கிடையாதுங்க. குடி. நீங்க அவரு சம்பாரிச்சதுல அந்த குடிச்சத மட்டும் பேசிக்கா சேர்த்திருந்தாருன்னா, ஒரு ரூ. 20,00,000 அவர் கையில இருந்திருக்கும். கண்டிப்பா முடிஞ்சது கௌரி. கௌரி இதே தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடக்கும் கௌரி. அவன் திரும்பி 35 வயசுல பார்க்கும்போது, உங்ககிட்ட கையில இன்வெஸ்ட்மென்ட்டா எங்காவது பண்ணி ஒரு ரூ. 50,00,000 உருட்டியிருப்பீங்க. அவன் வெறும் ரூ. 10,000 பேலன்ஸ்ல உட்கார்ந்து ட்வீட் போட்டுருப்பான். "வாழ்க்கை கஷ்டம். நாங்கள் கஷ்டப்படுகிறோம். ச்சே!" அப் அப்படின்னு போட்டு எவனா ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பான். அவன விட எவனா ஒருத்தன் மேல போயிருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன கையாமியோன்னு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பான். பிரச்சனை நாம தான் கௌரி. இப்போ என் லைஃப் அடுத்தது லெவல் போலேன்னா, ஐ அம் த ஒன்லி ரீசன். இதுல யாரையுமே நான் ப்ளேம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது கௌரி. ஏன்னா, இப்ப எனக்கு என்னன்னா, நான் அடுத்த லெவல் எப்ப போவேன்னு ஏன் மென்டலா என்ன சொல்றேன்னா, பிசிக்கலா ஃபிட் ஆவணும். மென்டலா ஃபிட் ஆவணும். இந்த 2 இருந்தா தான் என்னோட அடுத்த லெவல். ஏன்னா, ஐ அம் எனக்கு தெரியும். பீப்பிள் நோ மீ. ஆமா. ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டா எப்படி சொல்றது? ஒரு ஆவரேஜா ஃபேமஸுங்க. ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இல்லண்ணே பட் ரிவ்யூவர் கம்யூனிட்டி அப்படின்னு வரப்போ, இல்ல உங்களுக்கு ஹேட்டர்ஸும் ம். இருப்பாங்க, ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. உங்கள ட்ரஸ்ட் பண்ணி இல்ல பார்க்குறவங்க கௌரி. நான் நான் என்ன சொல்றேன், ஹானஸ்ட்டா நான் என்ன நெனைக்கிறேன்னு சொல்றேன் நானு. என்ன நெனைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு ஸ்டெப் பண்ட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது, என் சைட்லருந்து பெரிய எஃபோர்ட் வந்தா தான், ஆடியன்ஸ் எனக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ குடுப்பான். ஆமா. இதுல வந்து ஆ இதுல வந்து நான் அவங்களெல்லாம் குறை சொல்லவே முடியாது. நீ வேலை செய்டா. இப்ப நான் சித்து வந்து விஜய் சித்து வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதில்ல. ஒரு பாயிண்ட்ல வேலைக்கு போயிரலாம்ன்னு நெனச்சு தான் விஜய் சித்து அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ, அ அ அந்த ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே வருங்க. ஒரு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதோ ஒரு புஷ் வந்தா தான் அடுத்தது போவோம். ஸோ, இப்ப என்னன்னா, நான் அத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அத மட்டும் தான். ஸோ, இதெல்லாம் ஏன் பண்ண முடியுதுன்னா கௌரி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது, கிட்டத்தட்ட நான் சரக்கு இதெல்லாம் ரொம்ப எல்லாமே எல்லா பேட் ஹேபிட்ஸ் குவிட் பண்ணி எனக்கு ஐ திங்க் 3 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் 3, 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். 3 இயர்ஸ் ஆமா. இத ஆ பதிவு பண்ணிருக்கீங்க. நான் ஆமா என்ன பிரதர். வந்து ராவா குடிச்சு நான் ஒரு ஸ்பேஸ்ல கேட்டுருக்கேன் உங்கள. அப்படியே ராவா ராவா எடுத்து மடக்கு 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 மடக்குன்னு ஐயோ! பிரதர் அப்சல்யூட் வோட்கா பிரதர். அப்சல்யூட் வோட்கா வந்து ஆம் அ நீங்க வந்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹால்ஃப் வரைக்கும் மிக்ஸிங் போகும் பிரதர். அதுக்கப்புறம் ஹால்ஃப் மிக்ஸிங்கே இருக்காதுங்க. அப்படியே ஒரு பாட்டில் பிரதர் நானும் கார்த்தியும் தான். அன்னைக்கு ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 பாட்டில் குடிச்சுட்டு அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அது கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் வந்து கிட்டத்தட்ட பாட்டில் தான் வாங்குனோம். ரூ. 3,200 வாங்கி குடிச்சுட்டு ஒரு 1/4 பாட்டில் இருந்துச்சு. 1/4 பாட்டில் இருந்துன்னு அவன் என்னைய பார்த்தான். ஏங்க அப்படின்னேன். இல்ல இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அங்க குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து இந்த அனுமார் தண்டாயுதம் மாரி பின்னாடி வச்சுச்சு. அவன் அவன் என்ன பார்க்குறான். யார்றா அவன்? அதாவது நீ எனக்கு எப்படின்னா, ஒரு 5, 6 கட்டிங் மேல வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸிங்கிற ஒரு இதுவே தேவைப்படல. நீ அந்த குடி குடிச்சிருக்கோம் நம்ம. ஆனா, எனக்கு தெரியல கௌரி. அதெல்லாம் என்ன நான் நெனச்சேன்னா, இதெல்லாம் நம்ம ரியாலிட்டிலருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். இப்ப பீர குடிச்சுட்டு 1 கடிக்கிறது. என்ன அப்படியே அப்படியே அப்படி என்ன ஒரு 3 பீர் குடிச்சா வச்சுக்கங்களேன், 10 தடவ 1க்கு வரும். அது பிஸ் அடிச்சா ஒரே ஜாலியா இருக்கும். ஆஹாஹாஹா! எவ்வளோ சூப்பரா பிசு போகுது அப்படின்ட்டு. இதுவும் அதே மாரி அந்த எப்படி சொல்றது? தர போதையில அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அவுட் ஆயி எந்திரிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு. அதாவது முந்தின நாள் சாயங்காலம் படுத்தா, அடுத்த நாள் மத்தியானம்லாம் அடுத்த நாள் மத்தியானம் இல்ல, அடுத்த நாள் சாயங்காலம் எந்திரிச்சதெல்லாம் உண்டு. அ ஸோ ஒண்ணுமே தெரியாது. எங்க அதாவது எந்த ஊர்ல அதாவது அவினாசில இருக்கோமா, மெட்ராஸ்ல இருக்கோமா எங்கேன்னே தெரியாது. அங்கலாம் போயிருக்கோம். பட் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியுது. என்னன்னா, நீங்க இதெல்லாம் இஷ்யூலருந்து தப்பிக்கிறது தான் கௌரி. அதாவது வந்து எனக்கு சோகமா இருக்கு. நான் குண்டா இருக்கேன். என் வாழ்க்கை பர்சனல் வந்து மோசமா இருக்கு. இதெல்லாம் வந்து இஷ்யூஸ். இதெல்லாம் இந்த இஷ்யூஸ் வந்து நீ தண்ணி அடிக்கிறியோ இல்லையோ இருந்துட்டே தான் இருக்கும். பட் கண்டிப்பா. நீ சரக்கு அடிக்காம இருந்தன்னா, நீ அத தைரியமா, ஹானஸ்ட்டா ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து மூளை வந்து வேலை செய்யும். இல்ல அதர்வைஸ் சொல்ற மாரி எத்தன நாள் ரியாலிட்டிய விட்டு எஸ்கேப் ஆக முடியும்? முடியவே முடியாது கௌரி. அண்ட் இன்னொன்னு இதுதான் ஃபன்னு நண்பா. இன்னொன்னு இந்த ஸ்ட்ரகிள் தான் ஃபன்னு. நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் கௌரி. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு நான் இங்க வந்து. ஊருக்கு வந்து. இந்த வீட்டோட கடைசி ஸ்டேஜ் ஒவ்வொரு விஷயமும் கொன்னுது. அதாவது தினமும் ஏதோ ஒரு அமௌண்ட் செலவாகுது. கொன்னு எடுக்குது. பட் இந்த வீட்ட ஒரு ஆளா நின்னு முடிக்கணுங்கிற அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல.
அந்த சின்னதா. அதுக்கு என்னன்னா, ஓகேடா, சூப்பர்ரா, உட்றா டேய், பரவால்லடா, இவ்ளோ நீயே பண்ணிட்டடா, சூப்பர்ரா, உட்றா. அவ்வளோதான் கௌரி. இந்த ஸ்ட்ரகிள்குள்ள அந்த சின்னது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அவ்வளோதான் லைஃபே. 90% ஸ்ட்ரகிள், ஒரு 10% ஹாப்பினஸ். அவ்வளோதான். ஆனா அந்த 90% ஸ்ட்ரகிளோட வர்ற ஹாப்பினஸ் தான் ஃபன்னே. நீ ஃபுல் ஹாப்பினஸ்ங்கிறது நாம என்ன நெனச்சுக்கிட்டு நம்மள ஏமாத்திக்கிறது அது எல்லாமே. அதாவது ஆன் அ வெக்கேஷன், நான் தாய்லாந்து போறேன். தாய்லாந்து போய் 20 டேஸ் இருந்தா, நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்ப திரும்பி வந்தா, ஏன்டா திருப்பி அதே அதான் ஆரம்பிக்கணுமா? கேட்கிறேன். என்ன வாழ்க்கை ஃபுல்லா தாய்லாந்துலயே இருந்துருவியாடா? என்ன நெறைய பேர் கௌரி பார்த்துருக்கேன் என் நண்பர்களே. போனா போய் 4, 5 லட்ச ரூவா செலவு பண்ணிட்டு வந்துருவானுங்க. போய் சொல்லுவானுங்க, "மச்சான் 50,000 தான் செலவு பண்ண போறேன்" அப்படிங்குவானுங்க. வந்து பார்த்தா 3, 4 லட்சம் இருக்காது அவனுங்கிட்ட. நான் படிச்சு சொல்லுவேன், "டேய் 4,00,000 டேய்" அப்படின்ட்டு. "இல்ல மச்சான் கிரெடிட் கார்டு" அப்படிங்குவானுங்க. டேய் எதுனாலும் உன் கடன்றா, நீ தான்டா கட்டணும். நீ தான்டா கட்டப் போற. எதுனாலும் நீ தான்டா கட்டுற. ஏன்டா அங்க கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னா, "இல்ல மச்சான் அந்த 2 வீக்ஸ் எவ்வளோ ஃபன்னா இருந்தது தெரியுமா?" சரி, அதுக்கப்புறம் 6 மாசம் முக்கு முக்குன்னு முக்கு. ஸோ இது நான் அதுக்குன்னு ஃபன் பண்ண வேண்டாம்னு சொல்லல. டேய் அத ஒரு 3 நாளா பண்ணிக்கங்கடா. இல்ல ஒரு ஒரு 5 நாளா பண்ணிக்கங்க. 3 வாரம் தாய்லாந்துல போய் என்னடா பண்றீங்க? என்ன ஸோ அ அதுதான் ஒரு இது எல்லாமே நம்ம டெசிஷன்ஸ் தான். நம்ம டெசிஷன்ஸ் தான். ஸோ முருகேஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. கையெல்லாம் தூக்குறாரு. சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ஹாய், பிரசாந்த். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஓகே, நான் வந்து இந்த டாபிக்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண யா விரும்புறேன். ப்ரோ. இப்போ இருக்கக்கூடிய ஏர்லி 20s ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்களுக்குலாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா, எல்லா ரிசோர்ஸஸும் அவங்களுக்கு இருக்கு. இந்த சென்ஸ் எக்ஸாக்ட்லி. நானும் பை த வே ஐ அம் ஆல்சோ an ex Sutherlander like you. ஓஹோ! சூப்பர். And now சேம் 2006 அந்த 6 சூப்பர். to 10 வரல இருந்திருக்கேன் 11 சூப்பர், சேர்ந்தேன். சூப்பர், சூப்பர். இப்போ நம்ம பல டிரான்சிஷன்ஸ் எடுத்து இப்போ வந்து இப்போ வேற ஒரு இதுல இருக்கோம். ஏன்னா எல்லாமே அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி தான். பிரதர், ஆப்வியஸ்லி. ஆமா, இப்போ வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ல இருக்கனால இன்னுமே அந்த இதை பத்தி நல்லாவே புரியுது, நமக்கு தெரியும். புரியுது. இப்போ ஏர்லி 20ஸ்ல இருக்கவங்களுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துப்போமே. ம். வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஹவுஸ் வந்து ஒரு கண்டிப்பா வேணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டை கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் தெரிஞ்சோ ம். தெரியாமலோ இந்த சொசைட்டி நம்ம மேல வைக்குது இல்லைங்களா. ஆமா பிரதர். சரி, யா. ஓகே, அது வந்து எடுத்த உடனே ஒரு ஜாப் பண்ணோடனே ஹவுசிங் லோன் போறதை விட இன்ஸ்டெட் ஆஃப் தட் வந்து அவங்க ஒரு லாங் டேர்மா, நான் இப்போதைக்கு ஹவுஸ் வாங்க போறது இல்லை, ஒரு 10 இயர்ஸ் நான் கோன் டேக் 10 இயர்ஸ் டைம். அந்த 10 இயர்ஸ் டைம்ல நான் ஒரு டிசிப்ளின்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 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 லம்சம் அமௌண்ட் இது ம். பண்ணிட்டேனாக்க ம். 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 அதை மார்ஜினா வச்சு மேபி அந்த பர்டிகுலர் டைம்ல ஐ மீன் பை த டைம் ஐம் ட்ரைங் டு கெட் மேரிட் அந்த யா. டைம்ல வரும்போது அவங்க அது ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி மினிமம் அமௌண்ட் ஹவுசிங் லோன் பண்ணாம போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அதாவது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்டன் மிச்சமாயிடும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஹவுசிங் லோன் கட்டுற ஒவ்வொரு விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் டபுள் தி லாஸ் தான் சொல்லணும். யா. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஏத்தோம்னா ம். ஜீரோக்கு இந்த பக்கம் நெகட்டிவ், அந்த பக்கம் பாசிட்டிவ்ன்ற மாதிரி நம்ம பாசிட்டிவ்ல 2 பாயிண்ட்ஸ் போறதுல இங்க நெகட்டிவ்ல 2 பாயிண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னா நம்ம we are losing 4 பாயிண்ட்ஸ். யா ப்ரோ. ஸோ அது நமக்கு தெரியறது இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் வந்து இந்த ஏர்லி 20ஸ்ல இருக்கவங்க இல்ல ப்ரோ, நான் ஜாப் போய் வீத ஜாயின் மட்டும் பண்ண. நான் சொல்லிக்கிறேன். இது நான் சொல்லணும். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க முருகேஷ் ப்ரோ. தயவு செய்து வீடு கட்டுறதெல்லாம் ரொம்ப கெப்பாசிட்டி இருந்து, ஆ உங்க ஃபேமிலில யாராவது 2 பேர்லாம் கூடவே அந்த வீட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் செங்கல்லேருந்து கடைசி வரைக்கும் வைக்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து சூப்பர்வைஸ் பண்ற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி இருந்தா கட்டுங்க. இல்லாட்டி தயவு செய்து பண்ணாதீங்க. நான் ரெக்வெஸ்ட்டாவே வைக்கிறேன் நான் எல்லாத்துக்குமே. ஏன்னா நான் கண்ணு எக்ஸாக்ட்லி. முன்னாடி ஒண்ணு உண்மைதான், உண்மைதான். ஒண்ணு ஆமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேங்க, உங்கள வந்து நடு ரோட்ல விடாம விடமாட்டானுங்க. நான் அத ரொம்ப பிளாட்டன்ட்டாவே நான் சொல்றேன் நானு. இல்லண்ணா, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மிகப்பெரிய கூட்டு கொள்ளை வந்து வீடுங்க. ஒண்ணே ஒண்ணு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். யா 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 ப்ளீஸ். நான் இப்போ ஒரு 12th படிச்சுட்டு இருந்திருப்பேன். நான் 2018 17 கிட்ட அந்த சமயத்துல சொல்றேன். நான் 12th படிச்சுட்டு இருப்பேன். ம். அப்போ வந்து எங்க ம். சொந்தத்துல வந்து வீடு கட்டினாங்க. ம். ம். அப்போ வந்து நம்மளுக்கு பக்கத்து இடம் தான், அங்க கட்டிட்டு இருந்தாங்க. ம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தினைக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். நான் எப்படி கொடுத்துடுறதுன்னா, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்கல, இன்ல டிஃபைன் ம். பண்ணி அன்னைக்கு ஓகே. வேலை ஆட்கள் வராங்க, சம்பளம். ஆ. ஆ. 5 ஆ. பேர் ஆ. வராங்கன்னா அப்படியே கணக்கு பண்ணி கொடுக்குறது, அதுமாரி வச்சிருந்தாங்க.
ம், ம், அது எப்படி வேலை நடக்கும்னானே, நீங்க சொல்ற மாரி ம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி போறது. நம்ம போய் ம், அந்த இன்ஜினியர், ஏன்னா இன்ஜினியர் வந்து 4 5 இடத்துல வேலை பார்ப்பார்ல. ம், ம், 4 ம், சென்டருக்கு போவாரு. அங்க வீடு வேலை நடக்கும், ம், இங்க வீடு ம், வேலை நடக்கும் ம், அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. ம், ம், நம்ம வந்து நம்மளோட நேரடி பார்வை இல்லைன்னு வச்சுங்களேன். நான் வந்து ம்ஹ்ம், எல்லா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க கூலி தொழிலாளிகள் அவங்களெல்லாம் நான் வந்து குறை சொல்லல, எல்லாரையும் ப்ளேம் பண்ணல. ஆனா ம், ம், அதுல வந்து நிறைய வந்து இந்த டெஃப்ட் பண்றது, இந்த சிமெண்ட் ம், மூட்டை அவங்களுக்கே தெரியாம தூக்கி வேற யார்கிட்ட கொடுத்து ம், நிறைய பார்த்தேன் நான் இத. ம், ம். நாங்க ஒரு நாங்க ஒரு இடத்துல வாட்ச்மேன் 50 போட்டோம். மூட்டை அடுக்கி இருக்குன்னா வீடு என் வீடு கண்கூடா கட்ட பார்த்தா ஆரம்பிக்கிறப்போ ஒரு வாட்ச்மேன் போட்டோம் அங்க ஒரு சொல்லுங்க. தினம் தினம் நைட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கட்டு கம்பி கொஞ்சம் ஒரு 10 கிலோ காணாம போயிரும். அதுதான் சொல்றேன். காலையில நமக்கு வந்து தலைவர் வந்து அது பாத்தீங்கன்னா 1000 போட்டு வாங்கியிருப்பீங்க. நம்ம வச்சுட்டு கிளீனா 50 பேக்ல ரூபாய்க்கு போட்டு போய் 500 ரூபாய்க்கு வீடு வித்துட்டு கொடுத்துருவோம். அததான் சொல்றேன். இதோட பியூட்டி என்னன்னா நான் சொல்றது வீடு கட்டுறப்போ என்ன அந்த வீடு வித்தோம். அந்த வீடு கட்டுறப்போ இதெல்லாம் பண்ணி ஒரு பாயிண்ட்ல மோட்டரே கழட்டி அனுப்பிச்சு விட்டான். சரியா? அனுப்பிச்சு விட்டு எனக்கு தெரியாதுன்ட்டான். அப்பலாம் சிசிடிவி எல்லாம் கிடையாது. 2003 நான் சொல்றேன். கடைசியில 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 தான் ஹைலைட்டே என்னன்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு வீடு புண்ணியாச்சினிக்கு எனக்கு மோதிரம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா. எதுக்குடா? ஆட்டை போட்டதுக்கு என்னடா மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கெல்லாம் அது மாரி. இல்ல என்ன நண்பா, என்ன பிரச்சனை நண்பா, சி ஒரு காலத்துல கௌரி, இப்போ ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேஸ்திரிகளுக்கு அ ஒரு ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை எல்லாத்துக்குமே இருந்துச்சு. நீங்க ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு காசு வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 100 வாங்குறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே லாபம் வேணும். சரி ஓகே. ஒரு ரூ. 10 ஒதுக்கிக்குவோம் நமக்கு லாபம். இல்ல ஒரு ரூ. 20 ஒதுக்கிக்குவோம், ரூ. 25 ஒதுக்கிக்குவோம். மிச்சது ரூ. 75க்கு அவங்களுக்கு நல்லபடியா பண்ணி தரணுன்ட்டு தான் இந்த 30, 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள் எல்லாமே அந்த எத்திக்ஸ்ல கட்டின வீடுகள் எல்லாமே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே அந்த எத்திக்ஸ்ல அதுவும் வந்து மேசன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேஸ்திரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவனுடைய அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்றது? அவன் அவன் தெய்வத்துக்கு சமமா மதிச்சு, அதை ஃபுல்லா வந்து அ அ பண்ணிட்டு இருந்தாய்ங்க. ஆனா, இப்போ என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த குறைஞ்சபட்ச நேர்மை போயிடுச்சு. ஒரு எல்லாத்துட்டயுமே அந்த குறைந்தபட்ச நேர்மை போயிடுச்சு. அவனுக்கு என்னன்னா, எனக்கு காசு வருதா? அவ்வளோதான். ஓனர் என்ன ஆவறான்? அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. நான் இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்னூர்ல இன்னைக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து காலைல ஒண்ணு சொன்னாரு. பெரிய ஏதோ பிசினஸ் ஓனராம். வீடு கட்டியிருக்காரு. 2 ஃப்ளோரோ, 3 ஃப்ளோரோ கட்டியிருக்காரு போல. இந்த இது வாங்கிட்டு போயிருக்காய்ங்க. இந்த சிமெண்ட் ஷீட் கொட்டுவாங்க பார்த்தீங்களா? டேப்பு. அந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் ஒண்ணு ஒட்டுவாய்ங்க. நல்லா கெட்டியா. நல்லா அந்த மின்ட்ற டேப்பு. அத வாங்கிட்டு வர சொல்லியிருக்காய்ங்க. இவரும் ஒரு 2 ரோல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. என்னடான்னு பார்த்தா, கூல் ரூஃப் டைல்ஸ்க்கு மேல இந்த டேப் ஒட்டிட்டு இருக்காய்ங்களாம். அதாவது அவன் பேசிக்கா கான்கிரீட்டே தப்பா போட்டுருக்கான். உள்ள கான்ட்ராக்டர். கான்கிரீட்டே தப்பு. மேல தண்ணி ஊத்துனா கீழ ஒழுகுதாம். நான் இது வந்து அதாவது சும்மா இப்போ ஒரு ஸ்பேஸ் போடுறோம். அதனால வந்து எதனா சொல்லணும்னு இல்ல. இன்னைக்கு காலைல எலக்ட்ரிசிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா, நான் அந்த டேப் வாங்கி வச்சிருந்தேன். எதுக்கு வாங்கி வச்சிருந்தேன்னா, நான் பாலிகார்பனேட் ஷீட் ஒண்ணு இடையில போட்டிருக்கு. ஒரு அ சன்ஷே அந்த சூரியன் கீழ வர்றதுக்கு ஒரு இது விட்டுருக்கு. அங்க பாலிகார்பனேட் ஷீட்டு. அந்த ஷீட்டுக்கு சைடுல டேப் ஒட்டணும்ன்ட்டு வாங்கி வச்சிருந்தோம். ஸோ, அதனால அத ஒட்டுறப்போ இந்த டேப் பார்த்தோனே அவருக்கு ஞாபகம் வந்துட்டு என்ன சொல்றாரு. அங்க மேல ஃபுல்லாவே டேப் அடிச்சிருக்காங்க. அவன் மொட்டை மாடியே டேப் அடிச்சிருக்கிறோம். ஒரு நூ ஒரு 100 இடத்துல டேப் அடிச்சிருக்கிறேங்க அப்படின்னா, ஐயோ! என்னய்யா சொல்ற அப்படின்னா, தெரியலங்க கான்கிரீட்டே ஒழுகுதுங்க அப்படிங்கிறாப்டி. அவன் யோசிச்சு பாரு, ஒரு பக்கம் லோன் வாங்கியிருப்பான். இல்ல காசு போட்டிருப்பான். கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா அதாவது ஒரு ரூ. 2,00,00,000 ஒரு வீடு கட்டுறான். இல்ல ரூ. 1,00,00,000 கட்டுறான்னா, டேய் எடுங்கடா. தாராளமா லாபம் எடுங்கடா. பிரச்சனை இல்லடா. ஒரு 10,00,000 சம்பாரி, 15,00,000 சம்பாரி, 20,00,000 கூட சம்பாரி. டேய் ரூ. 1,00,00,000 ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றான்னா, அதுல ரூ. 60,00,000 நீங்க சம்பாதிக்கணும்னு நெனச்சா, ரூ. 40,00,000 நீங்க வீடு கட்டியிருந்தீங்கன்னா, இது எப்புட்றா அந்த வீடு வந்து நிலையா நிக்கும் அது? 5 வருஷம் கழிச்சு அது வீடு என்னதான்டா ஆகும் பாவம்? நம்பி உள்ள வர்றான்டா. அவன் 5 வருஷம் கழிச்சு கிராக்கா நின்னுச்சுன்னா, அவன் அத அத இல்லண்ணே, ம். இன்னொன்னு இந்த மாதிரி பிசினஸ் மேனு பெரிய பணக்காரவங்களுக்குலாம் வந்து வீடு வந்து சரி ஓகே அப்படின்ட்டு 2 வீடு 3 வீடா ஆமா. கட்டுவாங்க. கரெக்ட். 20 வருஷம் 30 வருஷமா இப்ப நீங்களே கட்டுறப்ப என்ன சொல்றீங்க? வீடை வித்துட்டு இப்ப நீங்க ஒரு ஆமா கனவா தானே நண்பா. கட்டிட்டு இருப்பீங்க. இதுதான் லைஃப் நண்பா. இப்ப இந்த வீடு வந்து சரியில்லன்னு வச்சுக்கவேன். நான்லாம் சத்தியமா சொல்றேன். கம்ப்ளீட் லோன்ல அதாவது எவன்கிட்ட காச வாங்கணுமோ எல்லாம் வாங்கி உட்காந்து 1000 1000 2000
கணக்கு பார்த்து உள்ள கட்டுறோம். இப்ப இது தப்பா ஆயிடுச்சுன்னா, இங்கிருந்து 20 வருஷம் எனக்கு தப்பாயிரும். ஃபார்ச்சுனேட்லி தப்பாக உடல. ஆனா தப்பா ஆயிருந்துச்சுன்னா, இத சரி பண்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும் எனக்கு. அது இது தெரியல. இதெல்லாம் புரியுதா என்னன்னு தெரியல இவங்க கட்டுறவங்களுக்கெல்லாம். ரொம்ப எல்லா பக்கமே நீ பார்த்தீன்னா, ஒரு சிம்பிளா நான் ரொம்ப சிம்பிள் நண்பா. எங்களுக்கு ஒரு மேஸ்திரி இருந்தான். அவன மாரி ஒரு டுபாகூர் லைஃப்லயே பார்க்க முடியாது. அதாவது ஒரு ஒரு நான் சொல்றேன் கௌரி. அது என்னன்னா, ஒரு கடப்பார அப்பா இருக்கிறாரு அப்போ. கடப்பார வாங்கிட்டு சொன்னாரு. கடப்பார அவிநாசிக்குள்ள ரூ. 400 மேல கடப்பாரையே இல்ல. கடப்பார ரூ. 850 பில்லு போட்டு வந்தான். சரியா? எங்க அப்பா அப்படியே பார்த்து, "டேய் ரூ. 850 கடப்பார பார்க்குறியாடா?" அப்படின்னாரா. "என்னய்யா சொல்றீங்க?" அப்படின்னேன். "பார்றா இதான்டா ரூ. 850 கடப்பார. எப்படி மின்னுது பார்த்தியா?" அப்படின்னாரா. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா கௌரி. அதான் இன்னைக்கு வரைக்கும் லைஃப்ல மறக்கவே முடியாது எங்க மேசன. அ என்னங்கிறான், இது வந்து நம்ம இந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல, அது பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் டேங்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு மேல வந்து 3 மேன்ஹோலு. என்னங்கிறான், மேன்ஹோல் நீங்க சாதாரணமாலாம் போட்டீங்கன்னா, குழந்தைங்க வந்து மேன்ஹோல தொறந்து உள்ள குதிச்சுருவாங்களாம். ஏன்டா, அவ்வளோ வெயிட்டா இருக்கிற மேன்ஹோல குழந்தைங்க எதுக்குடா தொறக்குது? அதுக்கு தான்டா மேன்ஹோல் வெயிட்டாவே போடுறோம். மேன்ஹோல் எவ்வளோ ஆகுது? ஒரு ரூ. 1200 ஆகுது கௌரி. இவன் என்னங்கிறான், உங்களுக்கு தெரியாதுங்க. மேன்ஹோல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டீங்கன்னா, நான் இது வந்து சும்மா சத்தியமா இத சொன்னான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டு, மேனுவல் போட்டு, நீங்க பூட்டுனீங்கன்னா, அப்பதான் மேனுவல் கரெக்ட்டா இருக்கும். மேனுவல பூட்ட சொன்னான். சேர்றா ஓகே. சரி என்னதான் சொல்லுவான்னு பார்ப்போம் அப்டின்ட்டு, சரிங்க மேஸ்திரி எவ்வளோ ஆகுங்க மேஸ்திரி மேனுவல் அப்டின்னேன். ரூ. 27,000 ஆகுங்கிறான். 27 ரூ. 27,000 ஆகுங்க. நான் வந்து உங்களுக்காண்டி வந்து ஒரு ரூ. 1,500 குறைச்சு பேசி, என்ன இது சொல்றாங்க ஒரு எனக்கு சிரிக்காம சொல்றாங்க ஒரு எங்க எங்க மேசனு. ரூ. 25,500 4 சின்டெக்ஸ் வாங்கிடலாம் போலயே. பிரதர் நீ இது சொல்றான் பிரதர். நான் கடைசியில ரூ. 1,200 அதுவே பேசி ரூ. 100 கம்மி பண்ணி ரூ. 1,100 வாங்கிட்டு வந்து மேனுவல்ல போட்டேன் பிரதர். இவ்வளவுதான் பிரதர். பிரதர் ஒரு டேய் ஏடா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேனுவல் போட்டு நாங்க என்னடா பண்ண போறோம்? அந்த மேனுவல் காலையில எந்திரிச்சோனே போய் மேனுவல் வெட்டி பார்க்க போறோமா? பிரதர் இந்த மாரி என்ன பண்றான், ஆர்க்கிடெக்ட் டிசைன் பண்ண பில்டிங்கு ஸ்டேர்ஸ் எல்லாம் வந்து கேன்டிலீவருங்க. ஸோ ஆப்வியஸ்லி கீழ பில்லர்லாம் வராது. அது அப்படியே வந்து ஹேங்கிங்ல இருக்கிற மாரி இருக்கும். சைடுல ஏர்ல இருக்கிற மாரி இருக்கும். இவன் எங்க அப்பாகிட்ட என்ன சொல்ட்டான், "பில்லர் இல்லைன்னா பில்டிங் கீழ விழுந்துரும்" அப்படின்ட்டான். படிக்கு வந்து பில்லர் இல்லைன்னா அவ்வளோதாங்க பில்டிங் கீழ விழுந்துரும்ட்டான். இது இந்த பக்கம் 20 ராடு போட்டு இழுத்து புடிச்சிருக்குது. அதான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து வீரேந்திர ஹரிக்கரின்ட்டு பெங்களூர்காரரு. அவரு கிட்டத்தட்ட 900 பில்டிங் பண்ணியிருக்காரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா அவரு தான் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் வந்து குடுக்குறாரு. அப்படி பசங்க வந்து பார்த்து, பார்த்து ஒவ்வொரு இன்ச்சும் பார்த்து அந்த ஸ்ட்ரக்சரல் இத வந்து ரெடி பண்றானுங்க. இவன் என்னங்கிறான், படிக்கு 4 போஸ்ட் போட்டே ஆகணும்னு நிக்கிறான். எங்க அப்பா என் கூட செம சண்ட. "நீ வந்து போஸ்ட் போடணுமா, இல்லாட்டி படி கீழ விழுந்துருமா?" அப்படின்ட்டு எங்க அப்பா செம சண்ட. செம சண்ட. என்னால தாங்கவே முடியல. அப்புறம் ஆர்க்கிடெக்ட் கூப்பிட்டேன். "நண்பா தாங்கவே முடியல நண்பா." எங்க அப்பா வந்து பயங்கரமா திட்டுறாரு. "படிக்கு பில்லர் போடணுமான்னேன்." "படிக்கு பில்லர் போட எவன்டா சொன்னது?" அப்படின்னேன். "நண்பா எனக்கு தெரியும் நீ கேன்டிலீவர்ங்கிற. இவனால இந்த மேஸ்திரி தான் தூண்டி விடுறான் நண்பா. என்னால தாங்கவே முடியல." அப்படின்னேன். போறோம். போயிட்டு அவன் ஒண்ணுமே பண்ணல ஆர்க்கிடெக்ட். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எங்க அப்பாவ நிக்க வச்சுட்டு, எங்க அப்பா அத உட்காந்துட்டு இருந்தாரு. நேரா போனான். டிராயிங் எடுத்துட்டு போனான். எடுத்துட்டு போய் மேஸ்திரி கையில குடுத்தான். குடுத்துட்டு, "1/2 மணி நேரம் எடுத்துக்கங்க. எனக்கு இதுல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிருங்க. நான் இதுக்கு மேல சைட்டுக்கு வரல. நீங்களே பில்டிங் கட்டிக்கங்கன்ட்டான்." வேற எதுவுமே சொல்லல. அவனுக்கு டிராயிங்னா அவன் வாழ்க்கையிலேயே அவன் டிராயிங்க யூஸும் பண்ணதில்ல, பார்த்ததும் இல்ல. அப்படியே உட்காந்துருந்தான். அப்புறம் தான் சொன்னான். "அதனால தான் நான் ஆர்க்கிடெக்ட், நீ மேசனு. தப்பா நினைச்சுக்காத. உன் வேலைய நீ செய். என் வேலைய நான் செய்றேன். என்னோட வேலை உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்றது. அத நீ கரெக்ட்டா முடிச்சு குடுக்குறது தான் உன் வேலை." கடைசி வரைக்கும் கௌரி, கடைசி வரைக்கும் அதாவது அம்மாலாம் கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டபடி பேசி விட்டுருச்சு இப்பதான். என்னன்னா, அப்பா இறந்துட்டாங்க. இவரு தலைவரு எழவுக்கெல்லாம் வரல. ஏன்னா, கௌரி அவனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 10,000 தந்தாரு அப்பா. ஒரு வாரத்துக்கு ரூ. 10,000 தந்தாங்க அப்பா. நான் வந்து தலையால அடிக்கிறேன். "அப்பா காசு வீணா போகுதுங்கப்பான்னு." "இல்ல, இல்ல ரொம்ப நல்லவன். உனக்கு ஆள்லாம் கூட்டு வரது உனக்கு தெரியாது" அப்படின்ட்டு. அவன் சைட்லயும் ஆ கீழ கூட்டு வர ஆட்கள் கிட்டயும் கட்டிங் வாங்கியிருக்கிறான்.
இதெல்லாம் வாங்கி கௌரி ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு, குறைஞ்சது எங்க பில்டிங்லேருந்து ஒரு ரொம்ப குறைஞ்சது ஒரு 7, 8 லட்ச ரூபா அடிச்சிருப்போம். அடிச்சாச்சு. அப்பா இறந்துட்டாங்க. இவன் வரல. சரி விடு. அது அவனோட விருப்பம். அத கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் வேலைக்கு மேசன் ஆள் கூப்பிடுறோம். ஏன்னா சரி பண்ணணும். ஏன்னா பெண்டிங் ஒர்க் நெறைய 30% கிடக்குது. என்னோட அனுமதி இல்லாமலாம் அந்த பில்டிங்குள்ள போக்கூடாது. பார்த்துக்கங்க. அப்படின்னு வேலை செஞ்ச ஆளுகளுக்கு கமெண்ட். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. ஆனா ஆள் நிறுத்துறான். பில்டிங் நிக்கட்டும்ன்ட்டு. அம்மா புடிச்சு கூப்ட்டு, "நீங்க அவனாசியில மாட்டுனேன்னா, நேர்ல கேட்காமலாம் விடமாட்டோம் உன்னைய. எப்படியா அந்த சோறு ஒட்டுது? என்னையா தப்பு பண்ணோம்? காசு குடுத்தது தான் தப்பாயா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த சனிக்கிழமை உனக்கு சம்பளம் வராம இருந்திருக்குமா? எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்படி பண்றியே" அப்படின்ட்டு. இப்ப நீ என்ன பண்ணுவ? இப்ப இவங்ககிட்டலாம் சிக்கிட்டோம்னா, அந்த பில்டிங் ஓனர் நான் பாரு இப்போ வேற வழியே இல்ல கௌரி. நான் மெட்ராஸ்ல இருக்கவே முடியாது. 1 மாசம் உட்காந்து இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட எல்லாம் வாஷ் பண்ணி முடிக்கிறோம். நாளைக்கு உள்ள வாஷ் பண்ண முடிஞ்சது. வீடு பில்டிங் முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க போட்டோஸ்லாம் போட்டிருந்தீங்க பார்த்தேன் ஆமா, வீட்ட. ஆமா, ஆமா நண்பா. நான் ரொம்ப தேங்க்ஸ். எப்பயா பேசுனா வந்து இல்ல அது சொல்லணும்னு நினைச்சேன். நான் உண்மையா சொல்றேன். அப்பாவோட கடைசி கிஃப்ட் எனக்கு. அது அது அவரு என்னமோ அது கடவுளும், அப்பாவும் சேர்ந்து எனக்கு குடுத்துட்டு போனது. அது இது நல்லா பண்ணிட்டாரு. மேல பார்த்தேனே சூப்பரா ஏதோ ஒரு அந்த போட்டோ போட்டு இருந்தீங்களா ஆமா. மேல. இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நண்பா. அதாவது வீடாவே நமக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ண காசுக்கு ரூ. 1 கூட வீணா போகாம பில்டிங் வந்துருச்சு. ஸோ அது எப்பவுமே ஓவரால் எவ்வளவு உங்களுக்கு? என்ன நண்பா? ஓவரால் காஸ்ட் எவ்வளவு? நம்பர் வேண்டாமே நண்பா. இங்க உட்காந்து பேசினோம்னா உட்காந்து நான் ஓகே ஓகே நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னா, பிரசாந்த் பெரிய நான் என்னன்றோம் பில் கேட்ஸ் போயிருவானு. அவனுக்கு புரியாது என்னன்னா பழைய வீட்டை வித்து தான் இதுல காசு போட்டிருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஓகே அதான் புரிஞ்சு போச்சு. நீங்க ஆமா. என்ன சொல்ல வரீங்க? சீரியஸா என்னன்னா இதெல்லாம் ஓப்பனா பேசுற ஆள் தான் நானு. பட் இங்க என்ன பிரச்சனைன்னா ஓகே எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடயே பார்க்குறேன் நண்பா. ஸோ அதனால பட் மொத்த ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4300 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஸோ ம் ம். கீழ 2 பெட்ரூமு, மேல 2 பெட்ரூமு, ஒரு ஆஃபீஸ் ரூமு. ஸோ எனக்கு என்னன்னா, நான் லைஃப் டைம் இங்கிருந்து போனேன்னா ஒரு 30 வருஷத்துக்கு நானு, தங்கச்சி என்ன கௌரி? சொன்னீங்களே இல்ல இது அதான் மாதிரி கௌரி. வந்து நான் நிறைய வீடு கட்டினதுக்கு வந்து என்ன ரீசன்னா நம்ம வீட்டுக்கு வந்து யாரா வந்தாங்கன்னா நிறைய நாள் இருந்துட்டு போகணும். அது மாதிரி ஏதோ ஒரு ரீசன் எக்ஸாக்ட்லி சொன்னீங்க கௌரி. ஒரு நாள். அதுதான் பாயிண்ட்டே. எனக்கு என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவனுங்கள வந்து செமையா தங்க வச்சு, செமையா பார்க்கணுன்ட்டுலாம். பட் அதுக்கு வந்து பழைய வீட்லாம் அதுக்கு ஃபெசிலிட்டீஸ் இல்ல. ஸோ என்னன்னா, இது எல்லாமே என்னன்னா, அந்தந்த வீட்டுக்கு ஒரு அந்தந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் குடுத்து, பால்கனி குடுத்து ப்ராப்பரா. ஸோ ஒவ்வொரு ரூம்க்குள்ள நீ போனீங்கன்னா, அது ஒரு தனி உலகம். நீ லாக் பண்ணிட்டேன்னா, நீ பாட்டுக்கு அங்க ஒரு ஒரு வாழ்க்கை வாழலாம். வெளில வர வேண்டியதே இல்ல. ஸோ அந்த அந்த மூட்ல ஒண்ணு பண்ணி ரெடி பண்ணோம். அ என்ன இருக்கிறதுலயே பெஸ்ட்டோ அதான் போட்டோம். அ ஒவ்வொரு செங்கலும் அது அப்பா பேர்ல தான் பண்ணது. அவரு தான் நான்லாம் சும்மா காசு புரட்டி குடுத்துருக்கலாம். ஆனா, அவர் இல்லன்னா இதோட 20% கூட கட்டியிருக்க முடியாது. அதான் உண்ம. ஸோ, அதான் கௌரி நான் இப்ப சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப தயவுசெய்து வீடு கட்டுறதுன்னா கொஞ்சம் பார்த்து கட்டுங்க. ஏன்னா, இவனுங்க பண்ற ஃப்ராடெல்லாம் நாங்க இந்த 2 வருஷமா கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். கொன்னு கொலை எடுத்துருவானுங்க. உங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற காசு, வீட்டு லோன் ஈஸியா கிடைக்குதுன்னு போய் சிக்கிக்காதீங்க. நீங்க ஒரு ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நான் வந்து ஃபீல் பண்ணல. ஏன்னா, நான் நல்ல ப்ராடக்ட்ட பண்ணிட்டேன். எங்கனால நாளைக்கு முடியலைன்னா ஒரு சேலபிள் ப்ராடக்ட் அது. ஸோ அத நான் பண்ணிட்டேன். நான் அதில எங் எ அது அது காட்ஸ் பிளெஸ்ஸிங்கா என்னன்னு தெரியல. பேரன்ட்ஸ் பிளெஸ்ஸிங்கான்னு தெரியல. அது நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சு. கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கு. லொக்காலிட்டி சூப்பரா இருக்கு. ரோடு நல்லா இருக்கு. பில்டிங் எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு அதுக்கு. எங்கண்ணே கோயம்புத்தூர்ல எங்கண்ணே? அவினாஷிலே அவினாசியாண்ணே? தான் பிரதர். அவினாசி. அவினாஷிலே தான் பிரதர். என்னோட சொந்த ஊர்லயே தான். ஸோ அது ஃபார்ச்சுனேட்லி ஓகே எல்லாம் அமைஞ்சிருச்சு. ஆனா, இதுவே எல்லாருக்கும் அமையுமா எனக்கு தெரியல. அதனால தயவு செய்து 1க்கு 100 தடவ பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். நண்பா ட்ரிபிள் கேன் சொல்லு நண்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. கேக்குதாண்ணா? நான் கேக்குது ட்ரிபிள் கேன் சொல்றா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பேசினேன்ல அதான். ட்ரிபிள் கேன் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து என்ன ஃபேமஸ் என்ன விஷயம்? இப்ப அடிச்சு மூலையில உட்கார வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரா நீ கோமாளி? அப்பெல்லாம் கிடையாது.
அதெல்லாம் எப்பவுமே அப்படி நான் சொல்லுவாங்க. வேலையில டைட் ஆயிடுச்சுண்ணா. இங்க யாரும் வேலையை பெரிய செய்யணும். சின்னவன்லாம் கிடையாது நண்பா. எல்லாரும் ஒவ்வொன்னு அவன் கெப்பாசிட்டி கொண்டு பண்றோம் என்ன. ஸோ ஸோ அவனுக்கு அவனோட சஃபரிங்கு லிவிங்கு இதுல வந்து நீ சின்னவன் நான் பெரியவன்லாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு லக்கு எவனுக்கு எப்போ ஃபேவர் பண்ணணும்னு தெரியாது. இப்போ டக்குன்னு ஒரு 6 மாசம் உனக்கு எல்லாமே மாறினாலும் மாறிடும், நமக்கு தெரியாது நண்பா. ஸோ எப்படி லைஃப் போகுது என்ன. நல்லா போதுண்ணா. நானும் இதுக்கு முன்னாடி சொன்னாரு அதே மாதிரி நானும் கொஞ்சம் டவுனா உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்துச்சு நோட்டிபிகேஷன். டவுனாலாம் உட்காராது நண்பா. நான் அது எப்பவுமே உட்காராதீங்க. நான் அதான் சொல்றேனே. நான் இப்பதான் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தேன். நான் படிக்கல, நான் இந்த ரீல்ஸ் பார்ப்பேன். நான் அதுல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ஐ திங்க் பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் ஓனரா யாரோ ஒருத்தர். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரே டைம்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ல பெரிய லாஸ், அதாவது பல $1 மில்லியன் லாஸ். அதே இதுல அன்பார்ச்சுனேட்லி டிவோர்ஸும் போயிட்டு இருக்கான். டிவோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதான் லாஸா. அப்போ அவர் கேட்குறாரு, பாட்காஸ்டர் அவங்க கேட்குறாங்க, சரி எப்படியா பாஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள், ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா இதை மட்டும் தான் பார்த்தேன். தெரியும் நான் வந்து ஒரு பெரிய உச்சியில் இருந்தேன், டப்புன்னு விழுந்து ஒரு பாட்டம் வந்துட்டேன். பட் இப்போ திருப்பி வந்து அந்த உச்சியை பார்த்தா நான் மனசை விட்டுருவேன், ஆஹா அங்கிருந்தோம் அப்படின்ட்டு. அது கிடையாது, நாம் இப்போ இருக்கிறது பாட்டம், இங்கிருந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறோமா இவ்வளோதான். ஸோ எவ்ரிடே ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் நடக்குது. அதாவது நேற்று இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டோமா, சூப்பரா, ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம். இது இந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா பிரபு நாம் இங்கே வாழவே முடியாது பிரபு. நான் சில டைம்ல பார்த்தீங்கன்னா பிரபு, ஒரு பாயிண்ட்ல என்னன்னா இந்த வெயிட் பிரச்சனைனால எப்பவுமே இது கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஐ திங்க் ஒரு 6 மாசம் இருக்கும் பிரபு. 6 மாசத்துல ஆமா, அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் பிரபு சரியான டிப்ரெஷன். ஏன்னே தெரியல, பெரிய எதுவும் இல்லை. பட் எப்படி டிப்ரெஷன்னா, மெட்ராஸ்ல இருக்கேன், வீட்டை விட்டு எங்கேயுமே போக தோண மாட்டேங்குது. எங்கேயுமே லிட்டரலா எந்திரிக்கணும், சாப்பிடணும், காஃபி கீஃபி குடிக்கணும், தூங்கிடணும், இவ்வளவுதான். நான் இதை வந்து கிட்டத்தட்ட 60 நாள் செஞ்சேன் பிரபு. 60 நாள். அண்ட் இன்னொன்னு எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. திடீர்னு 2 மணிக்கு ஒரு மாதிரி ஆகும். என்ன பண்றது, எதனா ஆர்டர் பண்றது, ஐஸ்கிரீம் எத்தனை ஆர்டர் பண்ணி என்ன வாய்ப்பு. எனக்கு மட்டும் தான் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுனா நிறைய சாப்பிட தோணும். அதாங்க ஒரு ஒட்டு சௌரியத்துக்கு சாப்பிட்டு என்ன ஆயிட்டேன், நான் நினைக்க முடியாத வெயிட் போயிட்டேன். அதாவது எந்த அளவுக்கு வெயிட்னா, நீ டக்குனுக்கு வந்து எந்திரிக்க முடியல ஒரு பாயிண்ட்ல. அங்க போயாச்சு, இப்போ போயாச்சு பிரபு. இப்போ என்னன்னா, அங்கிருந்து விட்டோம்னா ப்ராப்பர் குண்டன் ஆயிடுவேன், அவ்வளவுதான். ப்ராப்பர் குண்டு, அவ்வளவுதான். ஸோ வந்து இந்த சப்பி பப்ளி எல்லாம் ப்ராப்பர் குண்டன் ஆயிடலாம், ஓகேவா. ஆனா ஒரு நாள் உட்காந்தேன், சர்ரா ஓகே ஃபைன், சாப்பிட்ட. இது நான் எங்கூடயே பேசிக்குவேன். நான் ஒரு நாள் என்னன்னா வேற வழி இல்லாமல் எங்கூடயே பேசிக்குவேன். ஓகேடா, சரி, யூ ஹவ் கம்ப்ளீட்லி மிஸ்டப். 2 மாசம் வந்து உப்புமாவா போயிடுச்சு, ஒன்றும் காசும் வரல, ஒன்றும் பண்ணல. தட்ஸ் ஓகேடா, தட்ஸ் ஓகே, யூ ஆர் அலைவ். நான் உயிரோடு இருக்கேன், சூப்பர். ஏன்னா நான் இது ஏன் என்கிட்ட சொல்லிக்குவேன் அப்படின்னா பிரபு, 2020 பிரபு லைஃப்ல அப்பப்போ இதெல்லாம் நடக்கணும் பிரபு. நடந்தாதான் நாம எங்க இருக்குன்னு தெரியும். 2020 இதேதான் அகைன். அப்போ பிசினஸ் அது இதுன்னு டமால் டிமில் ஓடுறவன் பிரபு. ஒரு பாயிண்ட்ல ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு. ஆர்த்தரைட்டிஸ்னா சாதாரண ஆர்த்தரைட்டிஸ் இல்ல, சிவியர் ஆர்த்தரைட்டிஸ். அதாவது ஆர்த்தரைட்டிஸ்னா என்ன பண்ணும்னா, இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒருத்தர் சமுட்டி வச்சு டப்புன்னு மனசாட்சியெல்லாம் மண்டையில் அடிச்சுட்டு இருந்தானே இப்படி என்ன இருக்கும், அதுதான் அந்த ஆர்த்தரைட்டிஸ் வலி. அதை வந்து உன்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்ல இப்போ அது வர்றதுக்கு முன்னாடி பிரபு என்ன ஆகுதுன்னா, என்ன வரவு செலவாச்சு, என்ன கடன், இது பண்ணலாமா, இதுக்கப்புறம் அது இன்வெஸ்ட்மெண்ட், அதுன்னு அந்த நோய் டீப் ஆகிறப்ப பிரபு இது எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஒரு மே மாசம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் 2021 ஆர் 2022, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் மே மாசம், அந்த மே மாசம் பிரபு
பர்சனலும் ரொம்ப பேடாக இருந்துச்சு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். எல்லாமே ரொம்ப பேடு, எக்ஸ்ட்ரீம்லி பேடு. தனியாக இருக்கேன். ஐ வாஸ் அட் அ பாயிண்ட் வேர் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, செத்துருவோம், இதுக்கு மேலே எங்கேயோ சாக போகிற மாட்டோம் போல. ஏன்னா அது உள்ளே தோணுது. ஏன்னா என்னால் வலியே தாங்க முடியல, எங்கேயோ ஹார்ட் அட்டாக் வந்துரும் போலன்னு தோணுது. பட் வீட்லேயும் சொல்ல முடியாது, பயந்துருவாங்க. அம்மா அப்பாட்ட சொன்னால் ரொம்ப மனசு உடைஞ்சிடுவாங்க. என்ன பண்ணுவோம் பிரபு, எப்பவுமே இந்த ஃபோனில் எமர்ஜென்சி கான்டாக்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 பேர் ஆட் பண்ணி வச்சேன். சொல்லப்போனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லியே வச்சேன் என்னன்ட்டு, மச்சான் 2 நாள் தொடர்ந்து கூப்பிடலன்னா நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியும், தயவுசெய்து வந்து பார்த்துரு. நான் இதை சத்தியமாக ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சேன். அவன் என்ன வார்த்தை பேசினேன், என்னடா மயிறு நீ இங்கே வந்து புறப்படுறேன், இல்லைடா நாங்கள் அங்கே வர்றக்கெல்லாம் இல்லை, பட் இதுதான்டா, பட் பார்த்துக்க அப்படின்னு. அப்போ என்னன்னா பிரபு, அப்போ அந்த நோயில் என்ன தெரியுமா உனக்கு தோணும், ஒன்று தான் தோணும். இது வந்து எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் சிக்னஸ் போயிட்டு வந்த எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் தோணுச்சு பிரபு, என்னன்னா உயிர் வாழ்ந்துடணும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா, உயிர் வாழ்ந்துட்டா போயிட்டா. ஜாண்டி லாஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்துட்டு வந்தேன் போன வருஷம். அம்மா ஓகே 10 நாள் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஓகே. அதாவது MBA ஃபைனல் இயர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், MBA ஃபைனல் இயர். ஓகே. நல்லா யோசிச்சு 120 ஃபீட்டு, 119 பேர் அங்க உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, செமஸ்டர் எக்ஸாம். ஃபோர்த் செமஸ்டர் பிளேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. கடைசியா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள்னா வந்து அம்மா வந்து தோசையோ ஏதோ ஊத்தி வைக்கிறாங்க. அம்மா எது கொடுத்தாலும் சாப்பிட்டோம், எதுவுமே ஹெசிடேட் பண்ண மாட்டேன். ஒரு கடைசியாவே ஒரு 10 நாள் 15 நாளா என்னன்னா எந்த சிம்டம்ஸ், சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க யூரின் வந்து ரொம்ப எல்லோயிஷ் போகும், அது வந்து சிம்டம்ஸ், அப்படி ஹெட் ஆகும், எக்ஸ்ட்ரீம் ஜாண்டிஸ் வந்து தலைகில எல்லாத்தையும் குழப்பி. நான் வந்திருக்கேன், எனக்கு ஜாண்டிஸ், எக்ஸ்ட்ரீம் ஜாண்டிஸ்ல வந்திருக்கு. என்னன்னா ஆச்சுன்னா அதுதானே, எதுவுமே சிம்டம்ஸ் தெரியலண்ணே. என்ன அம்மா எது கொடுத்தாலும் அம்மா நல்லாவே இல்லம்மா, வாந்தி வருதுமான்னா அம்மா திட்டுறாங்க, என்னடா வாந்தி வருதுங்கிற, சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்றாங்க. இல்லையே நீ இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன், வாடா போய் டாக்டர் கிட்ட இருக்காங்களா, டயர்டாயி தூங்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. சரி, அவரும் 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனீங்க, ஏதோ நார்மலா இருக்கும்னு பார்த்தா நீங்க எதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க, யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னாரு. எடுத்து பார்த்தானே ஏதோ ஒரு லெவல், அந்த லெவல் எனக்கு என்ன பேருன்னு தெரியல. அது 80 100 இருக்கணுமான நம்ம உடம்புல, அந்த ஏதோ அந்த பிளாட்லெட்ஸ் கவுண்ட் இருக்கும். பிளாட்லெட்ஸ் கவுண்ட் வந்து 1,00,000க்கு மேல இருக்கணும் பேசிக்கா. நீ அது தர ரேட்டுக்கெல்லாம் வந்துடும் ஜாண்டி சொத்துதுன்னா. அதுதானே ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வீட்டுல கூட்டு போயிட்டு உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரவங்க எல்லாம். அதுன்னானுங்க. டாக்டர் ஒரே வார்த்தை கேட்டாரு, நீங்க சொல்றதெல்லாம் நான் வந்து நாட்டு மருந்துக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, நீங்க வந்து இப்போ வந்து உங்க பையன் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கான், இன்னும் ஒரு 2 நாள் விட்டீங்கன்னா நிலைமை ரொம்ப கவலைக்கிடயமா போயிடும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு, நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 7-8 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. அந்த ட்ரிப்ஸ்ல வந்து யூரின் மூலியமாவே லெவலை குறைச்சாரு. ரொம்ப கவலை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப இருந்த இதுக்கு அப்பயும் நிறைய வந்து மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கிற. ஆனா எனக்கு நீங்க சொல்ற அந்த பெட்ல படுத்துக்கிட்டு எப்படி தெரியுமா, டேய் எப்படியா ஏஞ்சி வீட்டுக்கு போயிடுறா, அது மட்டும் தான். நீங்க சொல்ற வேலைக்கு போகணும், 6 அரியர் விழுவ, எக்ஸாம் எழுதல, நம்ம பிளேஸ்மெண்ட் கிடைக்காது, எதுவுமே தோணல. இல்ல இல்ல கௌரி கரெக்ட். ஏன்னா இப்ப நான் வந்து ஆர்த்தடிஸ் வந்து பீக் வரும்போது அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கிறப்பெல்லாம் கனவே என்னன்னா, இந்த பெட்ல இருந்து கரெக்டா 4 மணிக்கு வச்சிடலாமா, பரவாயில்லையே, இன்னைக்கு ஒரு நாள் வைக்க முடியுது, சூப்பர்ல, கொஞ்சம் நடக்க முடியுது, பரவாயில்ல, இவ்வளவுதாங்க. ஒரு நாள் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு அதுக்கு போறேன், அன்னைக்கு மட்டும் வலி இல்லைன்னு எனக்கா அவ்வளவு சந்தோஷம். இறங்கி பீச்லாம் நடக்கிறேன், இன்னைக்கு வலி இல்ல, சூப்பர்ல அப்படின்ட்டு வந்து நடக்கிறேன். எனக்கு உள்ள இல்ல, நான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு உள்ள ப்ளீட் ஆயிருக்கு, அது கூட தெரியல. இன்னைக்கு வலி இல்லையா, சூப்பர்லாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ
அந்த பாயிண்ட்ல நீ சொன்ன மாதிரி அந்த மே ஜூன்லாம் நடந்துட்டு எனக்கு எனக்கு கடைசி வடக்குப்பட்டி ராமசாமி நடிச்சு ஆக்சுவலி நான் நடிக்க வரலன்னு சொன்ன முதல்ல இல்லையா எனக்கு வலிக்குது என்னால் தாங்க முடியலையா இதை வச்சுட்டு ஓடலாம் சொல்கிறேன் என்னால் தெரிலடையா ஓட முடியுமான்னு தெரில அப்படின்னு அவன் எனக்கு திட்டி மயிராச்சு வாடா அதெல்லாம் பேசாத வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அந்த படத்தோட ஷூட்டிங்கோட பாதிக்கு மேலே தான் சரியாச்சு. நான் இது நாய்சேகர் ஷூட்டிங் போகும்போது வடிவேல் நான் கேட்குறாரு நாய்சேகர் ஷூட்டிங்கு ரேப்பிடு ஸ்கொடா ரேப்பிடு ஆட்டோமேட்டிக் அதங்காட்டிக்கு என்னென்னா எப்படியோ இறங்கி ஆர்த்தட்டிஸோட பீக்கு இறங்கி 3வது மாடி லிஃப்ட் கிடையாது நான் இருந்த வீடு அப்போ இருந்த வீடு எப்படியோ இறங்கிட்டேன் இறங்கி கியரில் தானே அதனால் ஏறி உட்காந்து அப்படியே இது பண்ணி கால் அப்படியே கொஞ்சம் நீட்டி ஏன்னா கால் மடக்குனா தான் பிரச்சனை அதனால் அப்படியே நீட்டி ஓட்டிகிட்டு போயாச்சு. இங்கே தான் இந்த எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு நாய்சேகர் பேட்ச் மாதிரி ஏதோ ஒன்று ஒரு நாள் ஷூட் பண்ணாங்க. போயாச்சு போய் கார் நிறுத்தியாச்சு. கார் நிறுத்திட்டேன் எந்திரிக்க முடியல. எதை பிடிச்சாலும் கால் மடங்க மாட்டேது எந்திரிக்க முடிய மாட்டேது. இன்றைக்கும் சுராஜன் இன்றைக்கும் சொல்லுவார் எனக்கு என்னென்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அது நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து அவ்வளோ பெரிய படம் அது வந்து நல்லா ஓடல அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. நமக்கு ஒரு ரோல் தந்திருக்காங்க வடிவேல் அண்ணன் கூட நிற்கிறதுக்கு ஒரு ரோல் தந்திருக்காங்க. அதுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு போனால் எந்திரிக்க முடியல வலி தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் சுராஜனை கூப்பிட்டேன் அண்ணா யாராவது ஒருத்தர் மட்டும் அசிஸ்டன்ட் மட்டும் வர சொல்கிறீங்களாண்ணா அப்படின்னா வந்தாங்க. கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஒருத்தர் 2 பேர் என்னை தாவி கட்டி பிடிச்சி தான் தூக்குனாங்க. தூக்கி தான் வெளில கொண்டு வந்தாங்க. தூக்கி வெளில கொண்டு வந்து போகிறேன். அவர் என்னாச்சு பிரசாந்த் என்னாச்சுன்னா ரொம்ப இதாக கேட்டார். ஆனால் இல்லைண்ணா இப்படி ஆச்சுண்ணே அப்படின்ட்டு. இதில் பார்த்தா படுக்கிற சீன் வேறு கீழே உதச்சி ஏதோ கீழே படுக்கிற மாதிரி ஏதோ சம்திங் இது வேற. அது காலும் மடங்க மாட்டேது கையும் மடங்க மாட்டேது. அதில் சுராஜனை பார்த்துட்டு ஸ்டண்ட்டு அவங்க டீம்லேருந்து 2 பேரை பக்கத்தில் நிற்க வச்சார். ஷாட் முடிஞ்சோடனே டக்குன்னு 2 பேர் வருவாங்க கை கொடுப்பேன் தூக்கி விட்டுருவாங்க. இப்படியே தான் நினச்சேன். பட் அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அதுதான் அகைன் நான் ஏன் இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் பெருசாகவே யோசிச்சுக்க மாட்டேன்னா அதை கம்பேர் பண்ண இது ஒரு வெங்காயம் கிடையாது. இதெல்லாம் காசு பிரச்சனை. அது ஒன்றும் இல்லை. காசு பிரச்சனை எவனுக்கு இல்லாமல் இருக்கு. உடம்பு பிரச்சனை தான் உலகத்திலேயே மோசமான பிரச்சனை. ஸோ அதை சால்வ் பண்ணிட்டோம்னா காசு பிரச்சனை சாகிற வரைக்கும் இருக்கும். அதில் விளையாடலாம். ஜாண்டிஸ் வந்து நம்மளை வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுமாண்ணா. B12 போயிடும் நண்பா. நீ உனக்கு B12 இருக்க கம்மியாக இருக்கும் கேட்டுப்பாரு சொல்லுவாங்க. விட்டமின் B12 வந்து பிடுங்கிரும். சூசைடல் தாட்ஸ் வரும். ரொம்ப டிப்ரெஷன் போவோம். அந்த B12 அழிஞ்சதுன்னா கடைசி வரைக்கும் அந்த B12 வந்து சேரவே சேராது. அது எத்தனை 5 மில்லிகிராமா சம்திங் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அவ்வளோதான். அது உடம்புலேருந்து போச்சுன்னா அது ஃபுல்லாக சேர்றதுங்கிறது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். B12 அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்மியான அந்த விட்டமின் ரொம்ப ரொம்ப குரூச்சுவல் அது. ஸோ அது எனக்கு 2011 வந்திருக்கு ஜாண்டிஸ். இது நீ சொல்கிற அதே சிவியரிட்டியில் எனக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 17 நாள் இருந்தேன் பெட்டில். ஸோ அதே கடைசி ஸ்டேஜ் தான். அதே கடைசி ஸ்டேஜ் போய் தான் வந்தேன் நான். ஸோ எனக்கு நீ சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. குருவி சொல்லுங்க குருவி. ஹை குருவி ஹை குருவி ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசலாம். நான் பேசுனேன்பா பிரபு பேசுனேன்பா. அதான் ஒரு கௌரி தான் நினைக்கிறேன். early 20s இருக்காருல்ல. ஸோ அவர்கிட்ட நீங்க சொல்லிருந்தீங்க எதனா எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுங்க. என்னோட யூஸ் சொல்றேன் தப்பா இருக்கலாம். என்னன்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களால் எவ்வளோ அப்ஸ்கில் பண்ண முடியும். early 20sல உங்களுக்கு வந்து எவ்வளோ ஜாப் செக்யூரிட்டிலாம் இருக்காது. அப்போ வந்து நீங்க ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகலாம். ஒரு 35+ வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாப் செக்யூரிட்டி எஸ்பெஷலி சார் இந்த IT ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது
ஒரு அண்டர்லைங் அசெட்லயோ எதுலயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதில் எவ்வளவு உங்களால அப்ஸ்கில் பண்ண முடியுமா அந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் நீங்க எவ்வளவு இல்ல கத்துக்கீங்க ரொம்ப அடுத்த 10 இயர்ஸ் செம்மையா நம்ம போய் உட்காந்துக்கலாம் இல்ல ரொம்ப பிரபு சரியான ஒரு பாயிண்ட் இடத்துல. சொன்னாரு. இது இந்த ஆங்கிள் நான் யோசிக்கல. பட் ப்ளீஸ் சொல்லுங்க பிரபு. அந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண முடியுமோ அடுத்த அதான் இப்ப ஏதோ விவசாய அப்புறம் வந்து நம்ம அந்த பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒண்ணு ரேஸ் வரணும் அந்த மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நீங்க எவ்வளவு கத்துட்டு ஒரு மேல எடுத்து போயிட்டோமோ ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எதுக்கும் பயப்பட வேணாம். இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா பெருசா எதுவும் கத்துக்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டுங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு 10+ அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபியர் வந்துருக்கு. ஐயோ இப்ப எப்போ இவனுக்கு வந்து எதை தூக்கானு தெரியாது, திடீர்னு ஏன்றாங்க, இது புதுசா டூல்ஸ் வந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு டெக்னாலஜி. இப்போ எந்த டெக்னாலஜி கேட்டால் எதுவும் தெரியாது. ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ் அது மாறிட்டே இருக்கும். கீப் சேஞ்சிங். ஸோ இப்போ ஒன்று சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு சாப்பிட்ற மாதிரி யாரும் ஒருத்தன் வருவான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டாலே போதும். அவர் சொன்ன மாதிரி பிரசாந்தன சொன்ன மாதிரி நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அட் சேம் டைம் நம்ம டெக்னிக்கலி நம்ம அப்ஸ்கில் பண்ணிட்டோம்னா ஒரு ஜாப் வந்து செக்யூர்டா இருக்கும். நம்ம எதை பத்தியும் இது சரி இந்த கம்பெனியில் தூக்கிட்டா பரவாயில்ல, நமக்கு ஸ்கில் இருக்கு. ஸோ அதை வச்சு வேற ஒருத்தன் வேலை கொடுக்க போறோம். பட் நமக்கு வேலை வந்து ஒரு மொனட்டனஸ் ஒர்க் தான் நமக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரே ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அது எந்த நேரத்தில் காலம் வரும் நமக்கு தெரியாது. பை காட் கிரேஸ் எல்லாமே நல்லா போச்சுன்னா ஓகே. பட் வேற ஏதாவது ஏதோ சம் அதர் பேராமீட்டர்னால ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆகி எங்கேயோ யாரோ யூரோப்ல ஏதோ நடந்திருக்கும், அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது. பார்த்தா நம்ம வேலை போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல கூட நமக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எதை பத்தியும் கவலைப்படுத்தாதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவரும் சொன்னாரு, என்ன சொன்னார்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு பிளெயின் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னன்னா, நம்ம இப்போ இருக்கிறோம், இப்போ நம்ம தான் ஒன்லி பிரெட் வின்னர்ஸ். இப்போ நம்ம ஃபேமிலியில நம்ம மட்டும்தான் சம்பாதிக்கிறோம். நம்மளோட சம்பாதித்தை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஃபேமிலி இருக்கு. நம்ம ஒய்ஃப் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு கிட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் சொல்ற அசம்ஷன்ல வந்து நம்ம மட்டும்தான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்றாரு வச்சுக்கோங்களேன். இப்போ மோஸ்ட்லி 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. இந்த இன்ஸ்டன்ஸ்ல ஒருத்தர் மட்டும்தான் ஒர்க் பண்றாங்கன்னா ஸோ அந்த டைம்ல அந்த ஒருத்தர் இல்லைன்னு வைங்களேன், அந்த ஃபேமிலியை வந்து அவ்வளவுதான், அந்த ஃபேமிலியோட ஃபியூச்சரே கொஸ்டின் மார்க் ஆயிரு. ஸோ அவர் போயிட்டாருன்னா கண்டிப்பா மன கஷ்டம் இருக்கும். அதை வந்து உங்களால யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. பட் அந்த மன கஷ்டத்தோட இந்த பண கஷ்டமும் வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், ஒரு மனுஷன் காலி ஆயிடுவான். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லும் போது பியூர் வெனிலா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னா அதுக்கு தான் ப்ரீமியமும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 1.5C கூட நம்ம போட்டா எவ்வளவு சீக்கிரமா நம்ம நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30 மிட் 30ல இருக்கேன். ஸோ இதுவே கொஞ்சம் ஏர்லி தான் சொல்லுவாங்க. பட் இன்னும் நீங்க மிட் 20s 30s அப்புறம் ஒரு 28 29 இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ரிட்டர்னே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். ரிட்டர்னே எக்ஸ்பெக்ட் பண்ணலனா தான் அது இன்சூரன்ஸ். இப்போ ஒரு பைக் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம், ஒரு 2000 பே பண்ணுவோம். 1 இயர் கழிச்சு நம்ம என்ன இந்த 2000 ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? இல்ல, எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த 2000 அந்த 1 இயருக்கு என் பைக்கு எதனா ஆனா அதுல இருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் அந்த 1 இயர் கழிச்சு நம்ம அதுல இந்த ரிட்டர்ன் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதுதான் இன்சூரன்ஸ். பட் இங்க நம்ம என்ன பண்றோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ல ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் அது வந்து கரெக்ட் இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேற, இன்சூரன்ஸ் வேற. நான் சொல்றது வெறும் இன்சூரன்ஸ் மட்டும். நான் ஒரு அமௌண்ட் பே பண்றேன், ப்ரீமியம் பே பண்றேன், ஒரு 13 இயர்ஸ் வரைக்கும், ஒரு 60 இயர்ஸ் இல்லை 70 இயர்ஸ் வரைக்கும் பே பண்றேன். அது வரைக்கும் நான் இருந்தேன்னா வெரி குட். நான் இருந்தாலே போதும், என் ஃபேமிலி வந்து நான் காப்பாத்திடுவேன். நான் வந்து 75 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும், எனக்கு என் ஃபேமிலிக்கு தேவையான காசை நான் சம்பாதிச்சு வச்சிருவேன். அப்படி நடுவில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் ரொம்ப சொல்லிக்கிட்டுலாம் இருப்பேன். ஸோ எப்போ டைம் கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கவங்க இதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ரிட்டர்ன் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன ஏஜென்ட்டா, உனக்கு என்ன பர்சன்டேஜ் எதுனா வருதான்னு திருப்பி எங்கேயே அடிச்சுட்டாருங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணேன், என்ன பிரச்சனைனா பிரபு, இங்க எவனுக்குமே காசை பத்தி பேசவே கூடாது பிரபு. இங்க ஆன்லைன்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன தெரியுமா சேல் ஆகும்? ரொம்ப நன்றிண்ணா, நல்லா சிம்பிளா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். நீங்க சர்ச் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது. இல்ல பிரபு சூப்பரா சொன்ன. அப்படி அது என்ன பிரச்சனைனா நண்பா, இங்க ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெண்ட்ல என்ன அப்படின்னா,
காசு ஒரு பிரச்சனையே இல்லை மச்சிங்கிறது தான் ட்ரெண்டாவே இருக்குது. அது வேற ஆஹ் வேற 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 மாதிரி ரூபத்துல தான் ட்ரெண்டா இருக்குதே தவிர, அதை கொஞ்சம் அழுத்தி சொன்னோம்னா நாம ஏதோ பர்சனல் பெனிஃபிட்டுக்காண்டி சொல்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. ரொம்ப ஓ ரொம்ப சிம்பிள் நீங்க நண்பா. இப்போ ஏஜென்ட்டா? ஓ நீங்க ஏஜென்ட்டா? அதாவது சோ உங்களுக்கு எதனா கமிஷன் இல்ல வருமா கேக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஏஜென்ட்டாவே இருந்துட்டு போறான், அவனுக்கு கமிஷன் வரட்டும். ஏன்னா நீ எந்த ஏஜென்ட் கிட்ட போட்டாலும் அவன் கமிஷன் எடுக்க தான் போறான். அதான உண்மை. சரி, அதுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட போட, அவன் கமிஷன் வாங்கிட்டு போறான். அதுல என்ன இருக்கு? இப்ப அதுல உனக்கு பெனிஃபிட் ஏதாவது வரலன்னு இருந்தா நீ கேட்கலாம், ரைட்டு. அண்ட் இன்னொன்னு, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்றப்ப நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லணும். இப்போ தெரில, இப்போ அப்பா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இறக்குறப்போ கிட்டத்தட்ட அப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs பக்கத்தில் போயிடுச்சுங்க செலவு. இன்சூரன்ஸ் ஒன்று இல்லைன்னா காலியாக இருப்பேன் நான்லாம். ஸோ அதோட 80% சம்திங் வந்து கிளைம் ஆச்சுங்க, அதனால தப்பிச்சோம். இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக டைம்லியாக போட்டோம், ப்ரீமியம் ஜாஸ்தியாக தான் இருந்தது, பரவாயில்லன்னு போட்டது. அந்த டிசிஷன் வந்து ஃபேமிலியை காப்பாத்துச்சுங்க. இல்லாட்டி ஒரு பெரிய அமௌண்ட் வர வழி இல்லை, ஏதோ ஒன்று இருக்கிற சேவிங்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று புரட்டி கொடுத்துருக்கணும். பிரசாந்த்னா நீங்க Yeah. சொல்றது வந்து நீங்க அந்த அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனப்ப ஸ்பேஸுக்கு வரீங்களா, டைம் பாஸ், Yeah, bro. அப்பயே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு நான் வந்து அதே மாதிரி எனக்கு நீங்க இன்னொன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவங்கள மாதிரி வேற யாராலும் ஹெல்ப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்ல அதுதான் அப்படின்றதையும் நண்பா. நீங்க இப்ப என்னன்னா 2 விஷயங்க. இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் பத்தி நான் ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப தூங்கலாம், காலைல வேலை இருக்கு. என்ன மேட்டர்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. அந்த அளவுக்கு பேசிக்கான உடம்பு விஷயத்த பார்த்துக்குங்க. பெரிய உலக சாதனை, நீங்க வந்து உலக ஜிம் மாஸ்டரெல்லாம் ஆக வேண்டியதில்லை. காலையில உதிக்கிற சூரியனை ஒரு 1/2 மணி நேரம் அளவா துணியை போட்டு போய் மேலே உட்காந்து அந்த சூரியனை மட்டும் வாங்குங்க. முடிஞ்சா சாயங்காலம் சூரியனை வாங்குங்க. அதுவே உங்களை பல வகையில் சரி பண்ணிடுதான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. என்ன, முடிஞ்சா ஒரு 3/4 மணி நேரம் நடங்க. இது 3மே சரி பண்ணிடுங்க. அப்பா அம்மா அதே மாதிரி, அப்பாலாம் அது மெயினாக அப்பாக்கள் வந்து தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிற அப்பாக்கள் இருந்ததுன்னா காலில் விழுந்தா அது கெஞ்சியில் கட்டி போட்டாவது நிறுத்திடுங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேலே அந்த பேட் ஹேபிட்ஸோடலாம் இன்றைக்கெல்லாம் ஒருத்தன் உசுரோட எவ்வளோ நாள் வாழ்வான்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால் தயவு செய்து 60 வயசுக்கு மேலே பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஒரு பேரண்ட் வந்து ஐசியூக்குள்ளே போகிறாங்கன்னா திரும்பி வர்றதுல 100%ல 10% தான் சான்ஸுங்க. இதான் உண்மை. ரொம்ப நக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க உயிரோட வருவாங்க. எங்கள் அப்பாலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெக்கவர் ஆனார். இடையில 4 நாள் பேசிகிட்டு இருந்தார் நல்லா மனுஷன். நான் அந்த நம்பிக்கையில் தான் மெட்ராஸ் போனேன், ஒரு பட ஷூட்டுக்கு போனேன். 2வது தடவை வென்டிலேட்டரில் வச்சாங்க, ஆள் இல்லை. ஸோ அந்த 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 அது பக்கத்துலேயே போகாதீங்க. இன்னொன்றுங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் தான் எல்லாமே பண்ணணும்னு நம்பாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் லோக்கல் டாக்டர்ஸ். எம்பிபிஎஸ் இருக்கிற எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ட்ரஸ்ட் யுவர் லோக்கல் டாக்டர்ஸ். சின்ன ஹாஸ்பிட்டலாம் அவங்க ஒன்றும் மோசமான ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட மாட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஒரு மைண்ட் நாமளே எப்படி செக் பண்ணிட்டோம்னா, ஹாஸ்பிட்டல்னால் அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தால் தான் அங்கே போனதான் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அங்கே 5 லட்ச ரூபாய்க்கு முடிய வேண்டிய விஷயத்த இங்கே 5000 ரூபாயில் முடிச்சு அனுப்புவாங்க. கோயம்புத்தூரில் வந்து ஐ திங்க் ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, சிஎம்எஸ்ன்னு கரெக்டாக பேர் சொல்லிடுறேன். ஏன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், சிஎஸ்ஆர் நினைக்கிறேன். அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சொல்கிறேன். சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். கரெக்ட், சிஎஸ்ஆருங்க. சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு வந்து அவங்க யூட்ரஸ் அதில் வந்து சின்ன பேபி இதுக்காண்டி ஏதோ பிரச்சனை, சின்ன ஒரு ரிமூவல் பண்ணுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறானுங்க. அவன் வந்து ஒரு 1ஆம் நம்பர் போகஸ் ஆட்ருக்கு என்ன பண்ணுறான், மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி தரான். எழுதி தந்தோன்னா அவர் கூப்பிட்டாரு. சரி நான் மெட்ராஸில் இருக்கிறங்காட்டி கூப்பிட்டு இப்போ நான் சொல்லி பண்ணது கூப்பிட்டு, இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எடுத்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு அடிச்சுட்டு, யோ டாக்டர் அவரு, என்னையா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போனால் அந்த யூட்ரஸ் பிரச்சனை தீர்ந்துருமா சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அவன் டுபாக்கூரியா போனால் 5-10 லட்ச ரூபா இல்லாமல் விட மாட்டானுங்கயா, தயவு செய்து போனேன்னு சொல்கிறேன். அப்போ சரி ஓகேயா,
பட் எனக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சூரஜ்ன்ட்டு இங்கே கோயம்புத்தூரில் சின்ன ஹாஸ்பிட்டலுங்க, சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ட்டு. அப்பா பையன் 2 பேருமே டாக்டர்ஸுங்க. அவங்க வந்து சர்ஜன்ஸ். அப்பாலாம் 35 வருஷமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு தொழிலை நேர்மையா பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா தொழில் தான், சேவைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த தொழிலை நேர்மையா பண்ணவே போதும், நீங்க சேவையெல்லாம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு, தொழில் நேர்மையா பண்ணாவே போதும். அதாவது ஓப்பனாவே போர்டு வச்சிருக்காங்க, இந்த இந்த சர்ஜரி இது இருந்ததுன்னா இவ்வளோ ரூபா ப்ளஸ் மெடிசின் சார்ஜஸ் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்லேயே போர்டாக எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக விஷயங்கள் பண்ணுறாங்க. போயிட்டு வந்தாங்க 3 நாளுங்க, எல்லாமே சரியாயிடுது. செலவு பேர் மினிமம் தான் ஆச்சு, அதையும் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டைமே இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிடலாம் கிடையாதுங்க. இன்னொன்றுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பொழுதுனிக்கும் போயிட்டு இந்த நோண்டுறதே வைக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன் நான். நீங்கள் பேசிக் விஷயங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா போதுங்க. அப்பப்போ ஒரு நேரம் சாப்பிடாம கொஞ்சம் வயிற்ற காலியாக போட்டிங்கனாலே போதுங்க. பெருசுக்கு சொல்கிறேன் நான். அதுலேயே நிறைய ப்ராக்ரஸ் இருக்குங்க. பெருசுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனில் அப்படியே இப்படி வாக்கிங் போச்சுனாலே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஜாலியாக இருப்பாங்க. அதனால் தயவு செய்துங்க, எங்கள் அப்பாலாம் பண்ணாங்க. பட் என்னென்னா, அதுக்கு மீறி அவருக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நான் தயவுசெய்து என்னென்னா, அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் இருக்குங்கிறக்காண்டியே ஹாஸ்பிட்டல்லாம் போகாதீங்க தயவுசெய்து. அது ஒரு கோஷ்டி எனக்கு தெரியும். நீங்கள் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, அது நான் சரி சொல்லுவோம். என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறானுங்கன்னா, இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா போய் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் ஒன்று, அவனை எல்லாம் அன்கோ போட்டு போய் படுத்து 4 நாள் வந்து ரூமெல்லாம் போட்டு அவன் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு படுத்துக்கிறதான். இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்ணி பேஷண்ட்டுக்கு இத்தனை பர்சன்ட், டாக்டருக்கு இத்தனை பர்சன்ட் பிரிச்சுக்கிறானுங்க. இது சத்தியமாக நடக்குதுங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். இது வாங்கி தந்த ஆள் எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மீட்டர்லையும் இதை வந்து ஒரு ஒன்னால நல்லா இருக்கேண்ணே. எவ்வளவு நம்ம பிரதர், சத்தியமா பிரதர், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ரூம்ல அட்மிட் பண்ணி 4 நாள் வந்து வேர்ல்டு கப் அப்போ எப்பயோ அட்மிட் ஆனானா, 4 நாள் சூப்பரா கிரிக்கெட் மேட்ச் ஏசி இதுல பார்த்து பக்காவா அவனுங்களே நோய் இதெல்லாம் போட்டு பில்லெல்லாம் போட்டு கீழே வந்தா பிரிச்சுக்கிறானுங்களாம். இது அப்ப யோசிச்சுங்க, இது எங்க நம்ம ஆளுக்கு ஸ்கேம் பண்ணுவானுங்க நம்ம ஆளுங்க. அப்படி நடந்திருக்கு. இவங்க கிட்ட ஏஐ எது வந்தாலும் இவங்க ஸ்கேமை மட்டும் மாத்தவே முடியாது போல. ஏஐக்குள்ளே காதுக்குள்ள போய் வெளில வாயில வந்துருவானுங்க பிரதர். நீங்க வேற, அது குழம்பிரும் பிரதர் இவனுகிட்ட. அதெல்லாம் நீங்க அம்மா ஆளுகள்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர், வாய்ப்பே இல்லை. ஸோ அதாங்க என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் பேசிக்காக ஒன்று போடுங்க, நல்லதாக போடுங்க. தயவுசெய்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடுங்க. நான் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணாமையும் இருக்கல, பேர் எதையும் சொல்ல விரும்பல. ஆனால் தயவு செய்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறப்போ இந்த ஏஜென்ட்டுகள் நம்பி போட்டுறாதீங்க. அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன். பலமாக பேசுவானுங்க வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் வடி அவனுங்க முகத்தில். நீ பப்பா தானே அப்படின்னா பப்பா மாதிரியே வந்து நீங்கள் காலாட்ட சொன்னீங்கன்னா கூட படுத்து காலாட்டுவானுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு என்ன போட்டானுன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கமிஷன் ஓடி போயிடுவானுங்க. அதனால் இந்த ஏஜென்ட்டு கண்டியெல்லாம் போடாதீங்க. எந்த ஏஜென்ட்டும் உங்ககிட்ட வரமாட்டான். ஏதாவது கிளைம் ஆகிற டிலேனா ஓடி போயிடுவானுங்க. ஏதாவது 100ல் ஒரு 20 ஏஜென்ட் தான் உங்க கூடவே இருந்து அதெல்லாம் கிளைம் பண்ணி தருவாங்க. பட் ஜென்ரலாக ஓவராலாக அந்த கிளைம் ரேஷியோ என்ன, அவன் ஒழுங்காக இருக்கானா, கம்பெனியாக ஹெல்த்தியாக இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. எவனா சொல்கிறான்ட்டு போயிட்டு வந்து இந்த என்ன கௌரி, இதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்றது? நண்பா டேட்டா வந்து பப்ளிக்ல இருக்கு நண்பா. ஒண்ணுமே இல்லை, கிளைம் ரேஷியோ எவ்வளோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பெருசாலாம் வேண்டியதில்லை. நீங்க வந்து எவ்வளோ பேர் கிளைம் பண்ணியிருக்கான், எத்தனை பர்சன்டேஜ் அவன் கிளைம் வந்து அலோவ் பண்ணியிருக்கான், இது 80%க்கு மேலே இருக்கிற இன்சூரன்ஸ் நல்ல இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு. அங்கேயே உனக்கு தெரிஞ்சிடும் அவன் வந்து கரெக்டாக இருக்கான், அவனோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு கேட்டு என்ன பிரச்சனை நண்பா. இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸில் இருக்கேன், டக்குன்னு இன்னொரு இன்சூரன்ஸுக்கு மாறினா அவன் சந்தைப்பட்டுவானா, இது ஒரு பிரச்சனை இருக்கான். ஏன்னா இப்போ அப்பாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிளைம் ஆயிருக்கு, அடுத்த வருஷமே இன்னொன்று மாற்றணும் அப்படின்னா அங்கே பஞ்சாயத்து ஆயிருமா.
அவனுக்கு இது ஒரு பெரிய மாஃபியா நண்பா. இன்சூரன்ஸ்ங்கிறது மிகப்பெரிய மாஃபியா அது. அந்த மாஃபியாலாம் அவனுங்க என்ன ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறானுங்க, இவனுங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அனுக்கோ, இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு புரியாது சீரியஸா. நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்டுருவானுங்க, சைகையிலே பேசுவானுங்க. அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாம இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ்காரன் வந்து லஞ்சம் தர ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லல, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குது. அதனால இன்சூரன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் எந்த இன்சூரன்ஸ் போடுறீங்கனாலும் சரி, தயவு செய்து படித்தவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட 1க்கு 100 தடவை என்னன்னு கேளுங்க. அண்ட் இன்னொன்று படிங்க, ஒரு அரை மணி நேரமாவது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிங்க உங்கள் காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது வருஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். பெஸ்ட்டுங்க. நான் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, கொஞ்சம் தேடி பிடிச்சி போடுங்க தயவுசெய்து. சும்மா விக்னேஷ் சொல்லுங்க. பிரதர் நான் தான் பிரதர். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். ஆக்சுவலா நீங்க வந்து இந்த சாவை போய் தொட்டுட்டு வர நோயை பத்தி எல்லாம் பேசுனீங்கல்ல, ஆனா உயிரோட இருக்கும் போதே போட்டு கொலையா கொள்றது அந்த மாதிரி அது நோய் கிடையாது. அத பத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க பிரதர். ஒண்ணும் இல்ல, பைல்ஸ் தான். பொண்ணா எல்லாம் சிரிப்பாங்க. என்ன பிரதர்? பைல்ஸ் பிரதர். இல்ல அது ஒண்ணு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே பிரதர், அது ஒரு நோய் அவ்வளவுதானே. ஐயோ இல்ல பிரதர். ஆக்சுவலா நீங்க நம்ம வடக்குடி ராமசாமியில பாத்தீங்கன்னா ஒரு காமெடி எல்லாம் வராது, மூலம் பௌத்திரம் இல்லையா? பௌத்திரம். ஐயோ சாமி, அதெல்லாம் வந்துச்சுன்னா, அதாவது இந்த ஹிட்லர் கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் பாத்திருப்பீங்கல்ல. வாலிய வந்து வயிற்றுல வச்சு உள்ள எலிய விட்டு அந்த மாதிரி அந்த எலி வந்து வயிற்றை கிண்டிட்டு முதுகு வழியா வருமா. அப்படிதான் இருக்கும். காலையில நம்ம பூ போறோம் போது ஐயோ சாமி முடியாது பிரதர். அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நம்ம விரோதிக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைப்போம். அது ஜாலியா காமெடி பண்ணிட்டானு. பிங்க் போஸ்ட்ல ஒட்டியிருப்பானுங்க பிரதர். நான் எனக்கு 8வது படிக்கும் போதெல்லாம் போனேன், எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஜஸ்ட் கிராஸ் பண்ணாலே பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் ஒரு 4 இது இருக்கும். மூலம் பௌத்திரம்னே ஒட்டியிருப்பானுங்க. என்னடா அது மூலம் பௌத்திரம், இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படி நான் மட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் மட்டுக்கு இதுதான் பிரதர். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க போன உடனே என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு. உனக்கு எங்க ஒர்க் பண்றது பொறுத்துதான் நீங்க வந்து என்ன கத்தி எடுக்கிறது, எங்க பட்டக்ஸ்ல ஊசி போடுறதா இல்ல வாயில ஊசி போடுறது முடிவு பண்ணுவீங்களாடா. ஃபர்ஸ்ட் கேட்டான். அடுத்தது வந்து இது இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டான். இருக்குன்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க மண்டேவே ஆபரேஷன் பண்ணிடலாம். என்ன நீ இப்பயே பண்ணலாங்க, நீ இப்பயே பண்ணலாம் சார் படுங்க சார், நீங்க பாத்துக்கலாம் சார்ன்றவானுங்க. அது என்ன ஏது இதெல்லாம் கேட்கல. எவ்வளவு நாளா இருக்கு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் கிடையாது. என்ன கம்பெனி வேலை பாக்குற, எவ்வளவு சம்பளம், இந்த மாதிரி என்ன, அவ்வளவுதான் வா பண்ணிக்கலாம் வான்ட்டான். எப்பா நான் வந்து இல்லங்க வீட்டுல கேட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி எடுத்துனே நாய் பெல்ட் மாட்டுவானுங்களே ட்ரிப்ஸ், அதானே உனக்கு நாய் பெல்ட். ஏன்னா இல்ல அது வந்து டயர்டா போனா அப்படி மாட்டலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷா இது வந்து எப்படின்னா, நம்ம காலையில போகும்போது தான் அந்த ஒரு எரிச்சல் வலி அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். மத்த நேரத்துல நீங்க நார்மலா தான் தெரிவிங்க. புரியுது. ஆனா வெளியே சொல்ல முடியாதே ப்ரோ. நான் இப்போ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா, நான் வந்து நொண்டிட்டே போனா பிரஷர் எல்லாம் போகும்போது சிரிப்பாங்க ப்ரோ. நமக்கு இங்க அப்படியே பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்கும் மைண்ட்ல, அந்த வலி இருக்கும். ஆனா நீங்க வெளில இப்போ முட்டி பார்த்தா முட்டி ரவுண்டா இருக்குங்க, வீங்கி இருக்கும். ஆனா அது பார்த்தா இவ்வளவு வலிக்குங்கிறது அவனுக்கு தெரியாதுங்க. நம்ம சொல்லி தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்றதுங்க, அப்படியே நடுவில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ இல்ல பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கொடுமை பிரதர், சத்தியமா சொல்றேன். ஆமா பிரதர். ஆனா இப்ப அதான் சொல்றேன், இது வந்து இதுக்கப்புறம் என்னன்னா முடிவு பண்ணதுன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆபரேஷன் எல்லாம் பண்ண தேவையில்ல. அது வந்து அதுவும் நீங்க வந்து ஒரு சின்ன வயசா இருக்கீங்க, 25, 35, 45, அது கூட ஓகே தான். அதுக்கு மேல போச்சுன்னா மேபி நீங்க டாக்டர் சொல்ற மாதிரி கேட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட் இல்ல சாப்பாடு, ஃபுட் கண்ட்ரோல்ல இந்த காரம் சாப்பிடாம, அப்புறமா அந்த உடல் சூடு இல்லாம அந்த மாதிரி இருந்தாலே தப்பிச்சு ப்ரோ. சாப்பாட்டுல எல்லாம் போயிருது விக்னேஷ் ப்ரோ. நான் சொந்தக்காரங்க எல்லாம் விவசாயம் பிரதர், கர்நாடகாவில் பண்ணுறாங்க, தமிழ்ஸ் தான், பட் அங்கே செட்டில் ஆனவங்க. எதுவுமே சாப்பிடாதீங்கிறா எங்க சொந்த மாமன் பொண்ணு. அந்த பேசிட்டு இருந்தேன், தயவுசெய்து மார்க்கெட்ல இருந்து இந்த தோட்டத்துல இருந்து வர எதையுமே சாப்பிடாது அப்படின்னு. என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, கடைசி இஞ்சி பற்றி பேசிட்டு இருந்தோம். என்ன போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம் அவங்க. ஓ சூப்பர், ஓகே. அப்போ இஞ்சியெல்லாம் நல்லா விளையுங்களா?
இல்ல இஞ்சி எல்லாத்துக்குமே மருந்து வைக்கிறாங்க பிரதர். பேசிக்கா எல்லாத்துக்குமே தக்காளி, அதாவது மார்க்கெட்டுக்கு போற அவ சொல்றா, என்ன சொல்றான்னா, எங்களுக்கு தக்காளி உண்மையாலுமே சொர சொரன்னு குடுத்தாதான் அதான் நல்ல தக்காளி. ஆனா மார்க்கெட்ல அத வாங்க மாட்றாங்கய்யா. அவன் வந்து என்னன்னா பாலிஷா ஷைனிங் வேணும்னு கேட்கறான். தக்காளிக்கு ஷைனிங் இருந்தா தான் நம்ம ஆளுங்க வாங்குறானுங்க. அதனால தான் நல்ல நல்ல தக்காளின்னு நெனச்சுக்கிறான். அதுக்கு அந்த மருந்து வச்சா தான் அந்த ஷைனிங் வருதாம். வச்சு தான் அனுப்புறானுங்க. நாம சாப்பிடுற 100 காய்கறில இருக்கறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாய்சனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் மட்டும் சாப்பிட்றாதன்னு சொன்னான். அதில மட்டும் பண்ணாதடா, அது அவ்வளோ உள்ள வந்து விஷம் வைக்கிறோம். அது வச்சா தான் அது அத்தச்சோடு வந்து வளருது. அதனால தான் வெயிட் ஜாஸ்தியா வருது. ஆ செவ்வாழைப்பழ செவ்வாழைப்பழ மரத்தில அந்த பழத்தில பூக்குள்ளேயே மருந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பிரதர் சொல்றீங்க? இ டெய்லியும் என் குழந்தைக்கு டெய்லி ஒரு பிரதர் செவ்வாழைப்பழம் நான் டெய்லி இது 2 காய்கறி. சத்தியமான உண்மை பிரதர். நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில நம்ம சொந்தக்காரர் வீட்டு ஒருத்தருக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிட்டு, பத்திரிக்கையா ஆமா. பத்திரிக்கை கொடுக்குறேன். ஆமா. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் கூட்டு போய் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது, செவ்வாழைப்பழம் அவங்க செவ்வாழைப்பழம் தான் இது பண்ணியிருக்காங்க, பயிர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொறிக்கலான்னு போனா, இருங்க இருங்க அது வேண்டாம். அது வந்து சந்தைக்கு போறது. வீட்டுக்கு ஒரு மரம் வச்சிருக்குன்ட்டு, இது நான் சத்தியமா சொல்றேன் பிரதர். வீட்டுக்கு மரம் வச்சிருக்கேன்னா, அந்த வீடு மரம் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதுலேருந்து 2 பொறிச்சுட்டு வந்தாருங்க. என்ன மேட்டர்ன்னா, அந்த வீட்டு செவ்வாழை, இந்த மருந்து வைக்காத செவ்வாழை வந்து பிரதர், அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரம் கெட்டுரும். இன்னொன்னு சைஸ் சின்னதா இருக்கும். எல்லாமே நேச்சுரலா வர எல்லாமே சைஸ் சின்னதா இருக்கும். பிரதர் இவனுங்க விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கிறது உண்மையான விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர், பாதி பேர் தான் பிரதர். பாதி பேர் விவசாயிங்கிற போர்வையில் இருக்கிற 1ஆம் நம்பர் பிசினஸ் மேன் பிரதர். அவனுங்களுக்கு வந்து எவனை பத்தியும் கவலை இல்லை ப்ரோ. அவனுங்கள ஜமீன்தார் இருக்குங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காசு வேணும் பிரதர். அதுக்கு எவன் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்ன மருந்து வைக்கணும் நான் வைக்கிறேன். ம். அதை விட அந்த ஒயிட் கிரேப்ஸ் வந்து ரொம்ப மோசம் ப்ரோ. அதை சாப்பிட்டு நான் 20 டேஸ் காய்ச்சல இருந்தேன். ஐயோ இல்ல வெங்கடேஷ் ப்ரோ, அது உண்மை ப்ரோ. ஆட கிரேப்ஸ் விடுங்க ப்ரோ, கருவேப்பிலைங்க. இந்த மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடிங்க ஒரு இது இருக்குது. அது கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள நனைச்சிடுறானுங்க பிரதர். கெமிக்கல்ல நனைச்சு ஒரு உதறி தான் கட்டுறானுங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வாரம் வந்து அப்படியே இருக்குங்களா, ஃப்ரெஷ்ஷா இருக்குமாமா. இவனுக்கு தான் பிரதர் இந்த நம்ம ஆளுக்கு தான் வந்து என்னன்னா வாயிலேயே பேசுவானுங்க பிரதர். ஒரு பேசிக்கா நல்லதென்ன கெட்டதுன்னு நமக்கு தான் தெரியாத. அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தியா, அது ஷைனிங்காக இருந்தது தக்காளி அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுற வச்சேன். எவனை ப்ரோ உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம எவ்வளோ பேர்த்துக்குங்க ஒரு காய்கறி கடைக்கு போனால் அந்த காயோட பழத்தோட சோர்ஸ் தெரியும். அது எங்க இல்லை பிரதர், ஏன்னா அதை வந்து அந்த ஒப்பேக்கா வச்சிருந்தா தான் அவனுக்கு வியாபாரமானு தெளிவாக ஒரு மிகப்பெரிய மாஃபியா ஒன்று தெளிவாக பண்ணுது ப்ரோ. நீங்க விவசாயிகளுக்கு வந்து அந்த உண்மையா சொல்றேங்க, நல்லா விவசாயம் பண்றவங்க யாருக்குமே அப்படி கொண்டு போய் விஷத்தை கொடுக்கணும்னு இல்லைங்க. அவன் வேற வழியே இல்லை பிரதர். இல்லாட்டி வாங்க மாட்டாங்க. அவனுக்கு சந்தையில வந்து அவனுக்கு மரியாதையே இல்லைங்க. பாலிஷா தக்காளி இல்லைன்னா எவனும் வாங்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவானுங்க பாவம், அவனுக்கு ஆசை தானுங்க. இப்போ சமீபமா நீங்க இதுல பாத்தீங்கன்னா ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னா இந்த தர்பூசணியை பத்தி சொல்றாங்க. தர்பூசணி வந்து இப்ப 2-3 நாளா அதுல உள்ள ஏதோ கலரை கலக்கி உள்ள ஊசி அதெல்லாம் பண்றானுங்க. என்னதான் சாப்பிடுறது தெரியல. இல்ல வெங்கடேஷ் ப்ரோ, என்னன்னா சாப்பிடு அப்படின்னு இல்ல ப்ரோ, அது தெரியல ப்ரோ. நான் சீரியஸா சொல்றேன், சாப்பாடு ரொம்ப பார்த்து சாப்பிடணும் வெங்கடேஷ் ப்ரோ. ரொம்ப ரொம்ப பார்த்து சாப்பிடணும். இன்னொன்னு சின்னதாங்க ஒரு ஹேபிட்டா, நான் வந்து இதெல்லாம் சும்மா பேசலாம், செய்யறது கஷ்டம். பட் முடிஞ்சா எங்க கொஞ்சம் இடம் இருந்தா தொட்டிக்கிட்டி வச்சு சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு தக்காளி சின்னதா ஒரு 2-3 செடி கிடி வளர்த்துங்க. அது அப்படியே ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்தா பெரிய கொஞ்சம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் பிரதர். அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். டு பி ஆனஸ்ட், நாம என்ன பண்ணுவோம், நான் வேலை பார்ப்போமா இல்லை போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்மா. ஸோ அதை தாண்டி தெரியல ப்ரோ. மேபி லக்கிலி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இப்போ அவினாசி இருக்கிறோம்னா தோட்டமெல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ ஏதாவது வேணும்னா நேராகவே போய் அங்கே போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அவங்க அந்த தோட்டத்துக்காரங்களே தெரியும் நமக்கு. ஸோ அவங்க எப்படின்னு தெரியும், அவங்க யார் நல்லா தொழில் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஐ மீன் விவசாயம் நல்லதாக பண்ணுறாங்கன்ட்டு. அவங்ககிட்ட போனோம்னா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போட்டதுன்னா அங்கிருந்தே பொறிச்சிட்டு வர்ற அப்படி ஒரு லக்கியான ஜாகிரஃபியில் இருந்தால் சூப்பர் பிரதர். மெட்ராஸில் ஒன்றும் கண்டே பிடிக்க முடியாது பிரதர். இவனும் இதில் வேற ஆர்கானிக் காய்கறிகள் டே
ஆர்கானிக் என்னடா காய்கறி? சரி எங்க வா, இங்க வா, வா எல்லாம் லேபுக்கு டெஸ்ட்டுக்கு போவோம். பூரா ஆர்கானிக்கா வந்ததுன்னு பார்ப்போம். இதை விட அதை விடுங்க, ஆர்கானிக் கோகனட் ஒன்று பார்த்தேனுங்க நான் பிளிங்கிட்ல. எனக்கு சிரிப்பே தாங்க முடியலைங்க. டேய், கோக் கோகனட்ல என்னடா ஆர்கானிக்? ஏடா தென்னை மரத்துல இருந்து வருது அந்த காய். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு என்னன்னா, இவங்க கிட்ட வந்து இந்த விஷம் இருக்கு, அதாவது இதுல ஊசி போட்டு பழுக்க வச்சேன்னு சொன்னான் பாருங்க, அவனை கூட இந்த ஆர்கானிக்ங்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட தான் ரொம்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா லைட் பச்சை கலர்ல வந்து போர்டு வச்சுக்கிறது ஆர்கானிக். ஆர்கானிக்கா வருது. ஆர்கானிக் எங்கடா ஆர்கானிக்கா வருது? இங்க வா. நீ என்ன பயங்கரமா இருக்குங்க. இல்ல பிரதர், என்னன்னா இவனுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் கொடுப்பானுங்கன்னா, ஏதோ தோட்டத்துக்கு போய் இவனிலே மானாவரியா வந்து விதைய விதைச்சு உழவு இது பண்ணி கம்ப்ளீட்டா இவனிலே வளர்த்து அறுவடை பண்ணி கொண்டு வர்ற அந்த மூட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறதுங்க. அதுல அது என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வேற வந்துருச்சா ப்ரோ. அதுல சும்மா நெகுன்னு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அவ்வளவுதான் பிரதர், பூரா நம்பிக்கைவானுங்க பிரதர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இந்த விதை தோன்றியது, அங்கிருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து 2 வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் வந்து அப்படின்னா இவனுக்கு பூரா நம்பிட்டு அது போய் வாங்கிக்குவானுங்க பிரதர். அவங்க ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டானுங்க. எவனாவது ஒரு வியாபாரிகிட்ட போயிருப்பான், வாங்கியிருப்பான், வாங்கி பேக்கேஜிங் பண்ணி ஒரு ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு தள்ளு தள்ளி இருப்பானுங்க. அவ்வளவுதாங்க. நான் தாராபுரத்துல பார்த்தேன் பிரதர் நாட்டு பயிர்லாம். ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். தாராபுரத்துல தான் கிடைக்குது அந்த மாதிரி. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. அங்க மட்டும்தான் நீங்க நாட்டு பயிர் வாங்க முடியும். நரிப்பயிறு, பச்சை பயிர்லாம் பார்த்தோம் பிரதர். பச்சை பயிர்லாம் நமக்கு வர்ற சைஸோட பாதிக்கு கம்மி தான் இருக்கு பிரதர் நாட்டு பயிர். ஒரிஜினல் நாட்டு பயிர் நான் சொல்றேன். இது எல்லாமே மானாவாரி. மானாவாரின்னா எப்படின்னா, ஒரு 3000-4000 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் பாய்ச்ச மாட்டாங்க. விதைய தூவி வானம் பார்த்ததுங்க. மழை பெஞ்சதுன்னா அதுவா வர்றதுங்க. நீங்க அது என்ன பண்றாங்கன்னா, அத வந்து கமுக்கமா என்ன பண்றானுங்க பிரதர், ஒரு பெரிய வால்யூம் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்குது. கமுக்கமா நல்ல விலைக்கு டபுள் மடங்கு கொடுத்து கமுக்கமா சிங்கப்பூர் போயிட்டு இருக்குது. சிங்கப்பூர்ல இருக்கிற பெரிய தமிழ் கம்யூனிட்டி வந்து அதை வாங்கி கன்சியூம் பண்ணிட்டு இருக்குது. நமக்கு பெருசு பெருசா பச்சை பயிரா வாங்க, ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்க பச்சை பயிர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பூரா ஹைபிரிட் தான். அது நீங்க அந்த விதையை போட்டீங்கன்னா விளையவே விளையாது பிரதர். பிரதர் ஒரு விதை போட்டு அது விளையிலாம் அந்த விதைங்கிறது விதையே கிடையாது பிரதர். அது ரொம்ப சிம்பிள். நீங்க அதாவது இப்படி இப்படி வேணா முடிவு பண்ணலாம் பிரதர். அதாவது இப்போ சூப்பர் மார்க்கெட் போறோம் அப்படின்னா எந்த காயெல்லாம் வந்து கவனிப்பாரற்று கரெக்ட் ப்ரோ. இப்ப சொன்னீங்களே நீங்க சூப்பரா ஒரு மேட்டர் சொன்னீங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனு போயிட்டு நியூசிலாந்து ஆப்பிள் இருக்கா அப்படின்ட்டு, டேய் ஏன்டா அது நியூசிலாந்துல இருந்து அது அங்கிருந்து அந்த கண்டெய்னர்ல ஆடிட்டு வந்து அது எங்க வந்து எந்த மூலையில கிடந்துச்சோ, இவனு கோயம்பேட்டுல வந்து எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அதுல ஃப்ரீச்சர்ல வச்சானுங்களோ, அப்புறம் எடுத்து அதுல எத்தனை மெழுகு தடவுனானுங்களோ, மெழுகு தடவி அதை மிதையும் பண்ணி கொண்டு வந்து தள்ளுவானுங்க. அதுக்கு நம்ம சிம்லால சும்மா விளைஞ்சிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு ஆப்பிள், இல்ல ஊட்டியில கூட ஆப்பிள் இருக்குது வளைஞ்சு சும்மா வந்து பாத்தீங்கன்னா 10-20 ரூபாய் கிடைக்கும். அதை விட்டுருங்க, ஆப்பிள் விடுங்க. கொய்யாக்கா சும்மா கிடக்கும் சைட்ல பாத்தீங்கன்னா. கொய்யாக்கா, நம்ம இந்த சப்போட்டா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன பழங்க அந்த புளிக்குமே பயங்கரமா, என்னது என்ன சொல்லுவாங்க, இழந்த பழம். இல்ல இழந்த பழம் இல்ல ப்ரோ, இன்னொன்னு அந்த ஆரஞ்சுலயே இன்னொன்னு சொல்லுவாங்களே ப்ரோ, என்னது சாத்துக்குடி. சாத்துக்குடி எல்லாம் நம்ம நம்ம இந்த பக்கம் விழுப்புரம் இங்க இந்த ஏரியாலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இதெல்லாம் சப்போட்டெல்லாம் ஜேஜேன்னு உழையும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஓரத்தில் கிடக்கும், எவனுமே வாங்க மாட்டானுங்க. ஆனா எடுத்து பார்த்தா கொய்யா கையில தான் எல்லா நல்லதும் இருக்கா. நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லையா, ஒரு நாளைக்கு 4 கொய்யாக்காய் சாப்பிட்டாலே போதுமா, அத்தனை சத்து இருக்குதான். ஆனா ஒரு பையன் அதை சாப்பிட கிடையாது. பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸ் இருக்கா அப்படிங்கிறது. ஏண்டா ப்ளூபெரி அது இதுல தாய்வான் கொய்யா கேள்விப்பட்டீங்களா? நீங்க சென்னையில தான் போய் பாத்தீங்கன்னா அது வந்து வாலிபால் மாதிரியும் இருக்காது, அதோட கொஞ்சம் கம்மி சைஸ்ல இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல அது தாய்லாந்து கொய்யா நல்லது விக்னேஷ் ப்ரோ. ஏன்னா அது இவனுக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி பந்து மாதிரி இருக்கு. ஆனா அது நல்லா ஆர்கானிக்கா தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா அங்க ரொம்ப சீப்பா வாங்கி இங்க கொடுக்குறானுங்க. அது கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. தாய்லாந்து இப்போ அதுவும் தூரத்துல இருந்து வருது. இப்ப நம்ம ஊருக்கு பக்கத்துல விளையிறது நல்லதுன்னு நீங்க சொன்னீங்க, கரெக்ட். ஆனா தூரத்துல இருந்து வருதுன்னா அப்ப அதுலயும் பெஸ்டிசைட்ஸ் ப்ரோ. இல்ல நான் அது கொய்யாங்கிறங்காட்டி இவனுக்கு ரொம்ப மட்டமா வாங்கி அப்படியே தள்ளி விடுவானுன்னு தோணுது. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதுல மருந்து இருக்காதா எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. அதான் உண்மை, சத்தியமா தெரியாது. ஆனா தாய்லாந்து கொய்யா இப்பதான் ஃபேமஸ். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா ஃபேமஸ். கரெக்டா?
இப்பதான் நானே ஒரு 2-3 வருஷமா தான் பாத்துட்டு இருந்தேன். முகப்பேர் பக்கம் எல்லாம் போனோம்னா நல்லா பந்து அப்படின்னா என்னன்னா ப்ரோ, நம்ம ரொம்ப வருதுன்னா அப்ப என்னன்னா எல்லா பக்கம் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப தர ரேட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை விட்டுருங்க, நம்ம விழுப்புரம் எல்லாம் போனா அங்கிருந்தா வருதே நாட்டு கொய்யா, வாங்கி தின்னுங்கடா டேய், ரொம்ப சீப்புடா, ரொம்ப சத்து, முடிஞ்சு போச்சு. எவனும் அது கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீ தான். நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கிரீன் டீ, பிளைன் கிரீன் டீ குடிச்சா உடம்பு சரியும், மயிர்ல கூட சரியா உடம்பு ஒரு நல்ல ஒரு 2000 இல்ல ப்ரோ, நல்ல ஒரு 2500-3000 கேலரி சாப்பிட்டு நைட்டு கிரீன் டீ ஐயோ அதான் அதான் சொல்றேன் ப்ரோ. அப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒன்று சொல்றாங்களா, அது எப்படி ப்ரோ? அது வந்து இந்த இது வருது ப்ரோ, அமெரிக்கால இருந்து வருது ப்ரோ. இதுக்கு இல்ல அது வந்து ப்ரோ, அது என்ன சொல்றானுங்க, சக்கரை இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 35-40 பிளஸ் எல்லாம் இருக்கிறீங்கன்னா சுகர் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது சாப்பிட முன்னாடி சாப்பிட்டுட்டு நீங்க ப்ரோ சாப்பாடு வெங்கடேஷ் ப்ரோ, அது ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. பொழுது நீ கான்சென்ட்ரேட் ப்ரோ. நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. பழைய சோறு நைட்டு வச்சு ப்ரோ, அதை விட்டுட்டு காலையில அந்த அந்த புழுது நீங்க குடிச்சு சின்ன வெங்காயத்தை கடிச்சா முடிஞ்சுது பிரதர். கரெக்ட், அதே வாடை தான் அடிக்குது ப்ரோ. அது பிரதர் அது நீங்க பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு டைல்யூட் பண்ணி பாருங்க, அது அதே வாடை தான் அடிக்கும். ஆமா இங்க இருக்கு பிரதர். நம்ம வெறுஞ்சோரை வச்சு நீங்க நீங்க வந்து ஃபெர்மெண்ட் பண்ண விட்டீங்கன்னா ப்ரோ, ஃபெர்மெண்ட் ஆன எல்லாமே உடம்புக்கு நல்லதான் பிரதர். நீங்க எந்த விஷயம் ஃபெர்மெண்ட் ஆகுதோ அது நீங்க வந்து வயிற்றுக்குள்ள போகுது அப்படின்னா அது நல்லது, உடம்புக்கு நல்லது. ரொம்ப சிம்பிள். பட் நாம என்னன்னா ரொம்ப இன்னொன்னு ப்ரோ, ஆப்பிள் சிடார் வினிகர் குடிக்கலாம், ஏன் பார்க்கடலை கடைஞ்சு அமுதமே குடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரோ பேசிக்கா உடம்பு நல்லா வச்சிருந்தா தானே. இப்போ நான் வந்து பானை மாதிரி இருக்கேன்னு வச்சுங்க, பானை மாதிரி தான் இருக்கேன். இப்போ பானை மாதிரி இருந்து இங்கிருந்து ஒரு 30 days நான் வந்து சுடு தண்ணியில ஹனி கலக்கி அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் மாதிரி வச்சிருப்பானுங்க பார்த்தீங்கன்னா. சுடு தண்ணியில கொஞ்சம் ஹனி போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தர்பூசணி ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டீங்கன்னா, ஏண்டா இதை தின்னு இதை செரிக்கிறதுக்கே வயிறு பத்தாது என்ன. இவனுங்களோட இந்த அதாவது இந்த இவன் டயட் ரெஜிமே வந்து பார்த்தீங்கன்னா டயட்லேயே குண்டாயிரணும் அந்த மாதிரி திங்கிறதுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா தின்னு, ஒரு 10 கொய்யாக்கா, அந்த பக்கம் தர்பூசணி தின்னு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்கானிக் தானே, கொஞ்சம் சாப்பாடு லைட்டா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நான் கேஎஃப்சியில் 2 விங்ஸ் தான் அப்படின்னு. ஏன்டா இதெல்லாம் உள்ள போனா அது எப்படி இருக்குது, காயலாங்கடை மாதிரி தான் இருக்கும் அந்த வயிறு, அது எப்படா ஒல்லியாகும். ஸோ ஏதோ ஒன்று படித்தேன், பேசிக் ஆஃப் அதாவது மெடிசினோட முதல் கதவு வந்து பட்டினியம். ஸோ மருத்துவத்தோட முதல் கதவு பட்டினி. ஸோ வயிற்ற காலியாக போட்டாலே போதுங்க, பல விஷயம் சால்வ் ஆகும். நமக்கு அதான் முடியாத, கனவுல ஐஸ்கிரீம் வரும், பிஸ்ஸா வரும், ரோல்ஸ் வரும். அது கூட பரவாயில்ல பிரதர், ரீல்ஸ் திறந்தா அவன் முறுக்குன்னு தின்றானுங்களா. ஐயோ பிரதர், இவனுங்க எல்லாம் ஓடி ஓடி ஒல்லியா இருக்கானுங்க பிரதர், திங்கிறானுங்க. நாமெல்லாம் உனியெல்லாம் பிரதர், நான்லாம் உனியெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடணும்னா அவன் நம்மளே மீள முடியாது பிரதர். ஏன்னா எந்திரிக்க முடியாத பொசிஷன் போயிடுவோம் நம்மலாம். ஸோ உணவு கட்டுப்பாடு தான் ப்ரோ பேசிக்கா. உணவு கட்டுப்பாடு வாயை கட்டலைன்னா என்ன பண்ணாலும் உடம்பு குறையாது ப்ரோ. பேசிக் ப்ரோ. வாயை கட்டாமல் உட்காந்துட்டு ஹனி திங்கிறேன், இந்த ஹனி ரேர் ஹனி, நான் வந்து பாயில்டு வாட்டரோட ஹனி சாப்பிட்றேன், சாப்பிடு, எதுவும் குறையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீ 4 நேரம் திங்கிற, தின்னு திங்கிற, எங்கே குறைய? எங்கேயும் ஒரு 10 ஸ்டெப்பு கூட எடுக்கிறது கிடையாது. ஆனா ஹனி தின்னா ஹனி என்ன, அது என்ன பெரிய என்ன டாக்டர் ஹனி பூரா உனக்கு குறைக்கிறது ப்ரோ, சுத்த வேஸ்ட். அது ஏமாத்தலாம் ப்ரோ. இல்ல பிரதர், எதாவது வெங்கடேஷ் ப்ரோ, நாம அசையாம உடம்பு எப்படி ப்ரோ குறையும்? வெரி சிம்பிள் ப்ரோ. பானை மாதிரி இருந்துட்டு எதுவுமே நடக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை, ஆனா உடம்பு மட்டும். நான் அதனால தான் எனக்கு என்னன்னா இந்த புது வீட்டை கட்டி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரதர், பெருசாக கட்டி போட்டோம், அந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுலேயே நம்ம உடம்பு குறைஞ்சிரும் பிரதர். அதனால எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன். உட்காந்து வர இன்னைக்கெல்லாம் கிளீனிங் எல்லாம் பிடிச்சின்னு உட்காந்து நானே உட்காந்து எல்லா வேலை செய். என்ன வேலை உனக்கு என்ன, நீ என்ன 65 வயசு ஆகிடுது உனக்கு, இப்போ என்ன 39 தானே, போ செய், க்ளீன் பண்ணு, வேறு வருதா வரட்டும், ஓடு உக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஜிம் நம்ம கொண்டு வந்துட்டா தான் பிரதர். இன்னொன்று
ரொம்ப குண்டா இருக்கவங்கலாம் பேசிக்கா நின்னாலே போதும் பிரதர். ரொம்ப நேரம் நின்னாலே போதும். அதுவே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதுங்க. ஒரு தடவை பிளாக் காஃபி பத்தி போட்டிருந்தீங்களா? அது என்ன? இல்ல எதை பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் உண்மையாலுமே நல்ல விஷயம் நண்பா. பட் ஆனா ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி குடிக்கணும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, பயங்கரமா உங்கள டீஹைட்ரேட் பண்ணிரும். இன்னொன்னு மினரல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிரும். அதோட டேஞ்சர் இருக்குது. பட் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சயின்டிஃபிக்கலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா பிளாக் பிளாக் காஃபி ஆனா நல்ல ஸ்டெமினா இருக்கும் ப்ரோ. பிளாக் காஃபி ஆமா. இல்ல ஆனா விஷம் எப்படி இருக்குமா, நீங்க வந்து விஷம் குடிச்சது இல்லைன்னா, பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடிங்க. 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். இவரு கருப்பு பழகிரும் சக்கரை ப்ரோ. தான் 2 3 போடக்கூடாதா? தடவை அப்படி இருக்கும். என்ன வெங்கடேஷ் ப்ரோ? பழகிரும். அது ஃபர்ஸ்ட் 2 தடவை அப்படி இருக்கும். ஆனா அப்புறம் இல்ல பழகிரும். எனக்கு இப்ப பழகிடுச்சு ப்ரோ. நான் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ரெகுலரா ஸ்டார்பக்ஸ் போனா இருக்கிறதுலே சீப் அதான் பிரதர். ஆனா நெறைய தர்றான். அதனால எவ்வளவு அதை ப்ரோ? 200 ரூபாயா? ₹247 ப்ரோ. சீப்பா அது. இல்ல அதுதாங்க இருக்கிறதுலே சீப்பு. வேற எந்த மில்க் ஷேக்கு இதெல்லாம் குடிச்சோம்னா, அதெல்லாம் 700, 800 ரூவாய்ங்க. பிரதர் அதுல வந்து நம்ம சரத்குமார் சார் இருக்கார்ல ஆக்டர், அவர் சொல்லுவாரு வித் கீயோட குடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் ஃபிட்னஸ் இல்ல ஃப்ரீக் அது இல்ல ப்ரோ. அதான் சொல்றேனே. சயின்டிஃபிக்கா பேப்பர்ஸ்ல ப்ரூவ் ஆனது பிளாக் காஃபி வித்தவுட் சுகர்ங்க. இது வந்து பேசிக்கா உடம்புக்கு வந்து எல்லா விதத்துலயும் மெட்டபாலிசத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனுங்க. இப்போ சரத் சார்லாம் பண்றாருன்னா, அவர் ஃபிட்னஸ் ட்ரெய்னரே மாசம் ₹2,00,000 அவரோட மெட்டபாலிசம் என்னவோ, அவங்களாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவாங்க பிரதர். அவங்களுக்கு வந்து என்ன ஜீன் கம்மியா இருக்கு, அதுக்கு என்ன விட்டமின் உள்ள போனா சரியாகுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுங்க. அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கங்க. நான் சரத்குமார் சார பட்டு, சரத்குமார் சார் பிளாக் காஃபி வித் கீ குடிச்சாரு. குட்றா கீ அப்படின்னு ஒரு 1/2 லிட்டர் நெய் எடுத்துட்டு போய் ஊத்தி குடிச்சோம்னா, போய் நெஞ்சடி சேர்ந்து சாகுது. மைசூர் பாக் போடுவாங்க. அதையும் கலந்து அதுதான் பிரதர். அதனால பிரதர் எல்லாமே பிரதர் பேசிக்கா என்னன்னா, வேர்வை வராம உடம்பு குறையாது பிரதர். இவ்வளவுதான் பிரதர். நமக்கு என்னன்னா வேர்வை மட்டும் வரக்கூடாது. எப்பவுமே ஏர் கண்டிஷன்ட் அப்படியே குளு குளுன்னே இருக்கணும். எதுவுமே நோகக்கூடாது. ஆனா உடம்பும் குறைஞ்சிரணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நல்லா திங்கணும். ஹனி நல்லா திங்கணும். நல்லா திங்கணும். 5 நேரம் திங்கணும். எங்க ப்ரோ குறையும்? வாய்ப்பே இல்ல ப்ரோ. பட் இந்த வருஷம் நம்மளோட ப்ராமிஸ் என்னன்னா, 100க்குள்ள வர்றது தான் இந்த இந்த வருஷத்தோட கோல் ப்ரோ. ஸோ ஐ திங்க் 80 வச்சிருந்தேன். அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் 100 கீழ வந்துரும் இந்த வருஷம். இந்த வருஷம் அப்பாவுக்கு ஏன்னா 31 அப்பா இருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அனிவர்சரி அப்பாது டெத் அனிவர்சரி. ஸோ வெயிட்ட கொண்டு அவருக்கு ஒரு ப்ராக்ரஸ் அவருக்கு சொல்லணும்ல. பையனா நான் என்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கேன். ஏன்னா கண்டிப்பா எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பாப்படி. ஸோ ப்ராக்ரஸ் என்னன்னா, இத ப்ராக்ரஸா சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த வருஷம் அது நிச்சயமா ஏன்னா இந்த வருஷம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்ட முடிச்சாச்சு ப்ரோ. ஸோ ஜூன் 4 வந்து பால் காய்ச்சிரும். காய்ச்சிட்டு ரொம்ப சிம்பிளா ஏன்னா அப்பா இப்பதான் இறந்தாங்க. பெருசா பண்ண விரும்பல. சும்மா சொந்தங்கள் மட்டும் கூப்பிட்டு ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு பால் காய்ச்சிரும். அதுக்கு அடுத்த ப்ராக்ரஸ் என்னன்னா, 100 கீழ வர்றது. பட் ஐ திங்க் பிசிக்கல் ஃபிட்னஸ் நான் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க பிசிக்கலி இந்த குண்டா இருக்கிறதெல்லாம் வந்து ரொமான்டிக்னு நினைச்சுக்க. இந்த சப்பி கிப்பி இதெல்லாம் பொய்யுங்க. இதெல்லாம் பொய். இது நல்லா ரொம்ப பிளாட்டன்ட் பொய்ங்க. நம்ம மனசாட்சிக்குள்ள போறாங்க குண்டன்னு தான் சொல்லுவானுங்க. இதான் உண்மை. நீங்க சப்பியா இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது. குண்டா இருந்தா குண்டன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க அதுக்கெல்லாம் கோச்சிக்க வேண்டியதில்ல. நீங்க வந்து இப்ப 20 வயசு இருக்கீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு பாடி ஃபிட்டா இருக்குன்னா, தயவு செய்து அத மட்டும் உட்றாதீங்க ப்ளீஸ். நான்லாம் 100 மீட்டர்ஸ் ஓடணும்னு சொன்னா எனக்கு செருப்ப கழட்டி அடிப்பாய்ங்க யாராவது. நான் எங்க ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து இந்த ரிலேலாம் ஓடியிருக்கிறேன். 2வது, 1வதெல்லாம் வந்திருக்கேன் நானு. வாலிபால்லேருந்து ஜம்பிங் சர்வெல்லாம் தலைகீழா போடுவேன் நானு. ஒரு காலத்தில. நான் சொல்றது 11த், 12த். இதெல்லாம் பண்ண பையன். என்னன்னா, பாடிய கேர்லெஸ்ஸா விட்டு, அது திருப்பி புடிக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஸோ தயவுசெய்து ஒரு 20ஸ்ல பாடி நல்லா இருக்குன்னா, ஃபிட்னஸ தயவுசெய்து ரொம்ப பார்த்துக்கங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. நீங்க ஃபிட்டா இருந்துட்டீங்கனாலே, உங்க காம்படிஷன்லேருந்து வெளில வந்துருவீங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ்ல ஆப்ஸ், கீப்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா பாடி வச்சுட்டீங்கனாலே, நீங்க ஒரு ஓடுற கூட்டத்தில ஒரு 80%க்கு மேல நீங்க தனியா தெரிஞ்சுருவீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபிட்டா இருந்துட்டீங்க. ஃபிட்னா ப்ராப்பர் ஃபிட்னஸோட இருந்துட்டீங்கன்னா, நீங்க எத போட்டாலும் நல்லா தெரிவீங்க வெளில. ஸோ ஒரு இன்டர்வியூ போறீங்க ஒரு 50 பேர்னா,
நீங்க போய் நின்னு ஒரு வி ஷேப்ல போய் நின்னு ஒரு நீட்டா ஒரு ஸ்மார்ட்டா போய் நிக்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்சதுங்க அங்கேயே. நீங்க தான் செலக்ட் ஆவீங்க. உங்களுக்கு ஓரளவு ஸ்கில் இருந்தாலும் நீங்க தான். ஏன்னா, ஆள் பார்க்கறக்கு நீட்டா இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து அந்த ஃபிட்னஸ விட்டுறாதீங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் ஒரு பயங்கர ரெக்வெஸ்ட்டா வைக்கிறேன். நான்லாம் கடைசியா கடைசியா நான் கடைசியா மெஷர் பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 81 கிலோ. அதான் என்னோட லோவஸ்ட். அதுக்கப்புறம் 2014ல 93 கிலோ. இதான் என்னோட லோவஸ்ட்டுங்க. பட் இது எல்லாமே என்னன்னா, நம்மள பின்னாடி இந்த ஜாஸ்தி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சோசியலாவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாரி எப்படி சொல்றது? நீங்களாவே ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க ஒரு பாயிண்ட்ல. இது எல்லா ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். இப்ப எனக்கெல்லாம் என்னன்னா, நான் என்ன துணி போடுறேன், இதெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா, எத போட்டாலும் எவன் பார்க்குறான் நம்மளைய? எப்படிதான் பான மாரி இருக்கும். ஏதோ ஒண்ணு போட்டு போவோம். சத்தியமா அவ்வளோதான். நான்லாம் ஷர்ட் போட்டே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு பெரிய இந்த டிராப் ஷோல்டர் ஷர்ட்டுன்னு போட்டு ஒரே ஒரு ஒரு 6 பேண்ட் வச்சிருக்கேன். ஃப்ரெஞ்ச் டெரி பேண்ட். அதை மட்டும் தான் மாத்தி போடுவேன். அவ்வளோதான். இதான் என்னோட மொத்த காஸ்டியூமே. ஏன்னா, எனக்கு வந்து என்னன்னா, எ எவன் பார்க்குறான் அப்படின்ட்டு. ஸோ, உங்க மேலயே உங்களுக்கு அக்கறை இல்லாம போயிரும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ, தயவுசெய்து ஃபிட்னஸ் மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். நல்லா ஃபிட்டா இருந்தீங்கன்னா சூப்பர். 6 பேக் ட்ரை பண்ணுங்க. நல்லா செமையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சூப்பரா பண்ணுங்க. பண்ணி ஆள் செமையா ஸ்மார்ட்டா போய் நில்லுங்க. எவனு இந்த குட்னஸ் இந்த குண்டா இருக்கிறத எவனாவது ரொமான்டிசைஸ் பண்ணான்னா, அவன என்கிட்ட கூப்பிட்டு வாங்க. அவன என்கிட்ட கால் பண்ண சொல்லுங்க. நான் பேசுறேன் அவன்கிட்ட. சோட்டாவிலேயே 2 போடு பொளக்கணும் அவனுங்கலாம். குண்டா இருக்கிறதெல்லாம் எந்த விதத்திலயும் பெனிஃபிஷியல் கிடையாதுங்க. எந்த விதத்திலயும் ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து ஒண்ணுமே பண்ணிறாதுங்க. சப்பி, நீங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு குண்டா இருந்தா குண்டா இருக்கான் அவ்வளோதான். வேணா கார்த்தி சுப்பராஜ் மாரி லக்கி ஃபியூர்லாம் வந்து செட் ஆவலாது. மத்தபடியெல்லாம் எவனுக்கும் செட் ஆகாது அதெல்லாம். நல்லா வெறுக்கிறேன் அதைய. நான் வெறுக்கிறேன். அது இந்த வருஷத்தோட முடிஞ்சிரணும்னு நெனைக்கிறேன் நான். ஸோ எனிவேஸ் தேங்க் யூ ஆல். நான் சும்மா ஒரு டெஸ்ட்டா போட்டேன். பட் வரேன் நான். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வர பார்க்குறேன். இந்த வீடு செட் பண்ணிட்டேன்னா, ஐ திங்க் நான் ரெகுலரா நான் இங்க வர்றேன். எனக்கு அந்த ரொம்ப கான்வர்சேஷன் எனக்கு என்னன்னா ரொம்ப இந்த கான்ட்ரோவர்சிஸ் இல்லாம ஜாலியா பேசணும்னு தோணுது. இன்னொன்னு எப்ப பொழுதுனிக்கு இந்த கருமம், இந்த அரசியல், இந்த சினிமா எவனுங்க திரும்பி திரும்பி இத பேசி பேசி சலிச்சிடுதுங்க. ப்ரோ வீடியோ ப்ராட்காஸ்ட் போடுங்க ப்ரோ. கண்டிப்பா, கண்டிப்பா பிரதர். அதான் இந்த ஸோ இந்த வேலைகள் முடிஞ்சிரும் பிரதர். முடிஞ்சது கிட்டத்தட்ட 99% முடிஞ்சது வீட்டு வேலை. ஸோ ஒரு 20 டேஸ் பிரதர் முடிச்சிருவேன். முடிச்சிட்டேன்னா உன்னை அடுத்தது அந்த வேலைகள் தான் ப்ரோ. மைக்கெல்லாம் நிச்சயமா வாங்கி வச்சிருக்கீங்க. பிரதர் எல்லாமே இருக்கு பிரதர். செட்டப் எல்லாமே இருக்கு. அந்த ரெகுலரா அது பண்றதுக்கு எங்க பிரதர் இது போட்டு எங்காவது இழுத்தெறிஞ்சிருது. பட் கண்டிப்பா பண்றேன் பிரதர். 100% பண்றேன். ஓகே ப்ரோ. எனக்கு நான் ஃபுல்லா அவினாஷ் தானா இல்ல மெட்ராஸ் ஐடியா தானா? என்ன ப்ரோ? அவினாஷ் தானா? நீ ஃபுல்லா அவினாஷ் தானா இப்படி நான் நீ? ஐயோ இல்ல ப்ரோ. நமக்கு சாப்பாடு நம்ம அம்மா மெட்ராஸ் தானே. ஸோ நமக்கு வந்து 2 அம்மா. ஒண்ணு வந்து அம்மா, இன்னொன்னு மெட்ராஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊரோட அம்மா வந்து எனக்கு மெட்ராஸ் தான். எனக்கு 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 அட்ரஸ் குடுத்து என்ன வாழ வச்சது மெட்ராஸ்ங்க. ஸோ அது ஆயுசு இருக்கு. வீட்லயே ஸ்டுடியோலாம் போட்டிருந்தீங்க. சோ அதான் கொஞ்சம் கேட்கலாம். ஆமா பிரதர். இல்ல. நான் என்னன்னா இங்க போடுறேன் ப்ரோ. இங்க அவினாஷில ஆப்வியஸ்லி என்னன்னா, என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த வீடு பண்ற காரணமே என்னன்னா, அப்பா, அம்மா ஹேப்பியா இருக்கணுன்ட்டு தான். அன்பார்ச்சுனேட்லி அப்பா இல்ல. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ தங்கச்சி பக்கத்துல இருக்கா. அப்பப்போ வந்து பார்த்துக்குவா. அம்மா கொஞ்சம் செட்டில் ஆகுற வரைக்கும் ஒரு 2 வருஷம் என்னன்னா, அங்க 10 நாள், இங்க 20 நாள் அப்படி பேலன்ஸ் பண்ணணும் பிரதர். ஸோ அ அதையே வந்து ஒரு இதா இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல எனக்கு உண்மையாலுமே போதும் மெட்ராஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா, மேபி நான் இங்க வந்து செட்டில் ஆயிருந்தேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னா, ஃபினான்ஷியலா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டேன்னா நான் இங்க வந்துருவேன் பிரதர். ஸோ கடன்கள் அடைக்க வேண்டியது இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் மாரி எனக்கும் கடன் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டேன்னா, மேபி நான் இங்கேயே அவினாஷிலே ஃபாரெவர் செட்டில் ஆயிருவேன். எனக்கு அது ரொம்ப கனவு பிரதர் உண்மையாலுமே. என்னன்னா, எல்லாம் அடைச்சு ஒரு எஃப்டில ஒரு அமௌண்ட்ட போட்டுவுட்டு, ஒரு வருஷம் ஆன்லைனே வராம எங்கேயாவது ஜாலியா போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பிரதர். எப்பயா சத்தியமா ஆசை பிரதர். எனக்கு என்னன்னா, ஒரு 1ஆம் தேதி சொல்லணும். பை பை ஆல் மீட் யூ நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கனா போகணும். ஆனா போகணும்னா அதுக்கு கடன் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மாசத்துக்கு வருமானம் பண்ணணும். அது சும்மாலாம் 50 போக வயசு ஆயிரும் முடியாது. ப்ரோ. என்ன ப்ரோ? அதுக்கு ஒரு 50 வயசு ஆயிரும். இந்த கடன் எல்லாம் நம்ம ப்ரோ அடைக்கிறதுக்கு. இல்ல 50 வயசு தான் டார்கெட்டே வெங்கடேஷ் ப்ரோ.
சத்தியமா சொல்றேன்னா 50 வயசு தான் டார்கெட்டாவே வச்சிருக்கேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 10 வருஷம் ஆயிரும்னு தெரியும் ப்ரோ. ஸோ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, நான் அப்பாவோட வயசு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்பா வந்து 66 வயசு இருந்தாங்க. ஸோ ஒரு 50 வயசுல போனா 16 வருஷம் நமக்கு இருக்கு. ஸோ 16 வருஷம் ஆகி ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு அப்படி. அது எப்படி சொல்ற ப்ரோ, சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ, நிறைய பேர் இப்படிங்கிறக்குள்ள ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் போயிடுறாங்க ப்ரோ. ஸோ வாழ்ற வரைக்கும் வாழவும் ஏன்னா எப்படி சொல்றது, ஏனோ தானே. ஐ மீன் நமக்கு பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இல்லாம வாழ்ந்துடக்கூடாது. பட் அதுக்குன்னு ரொம்ப சீரியஸாகவும் வாழ்ந்துடக்கூடாது. ஒரு ரொம்ப தினமுமே இதை பண்ணணும் அதை பண்ணணும். அப்புறம் அப்ப எப்பதான் வாழ்றது? தினமுமே பண்றோம் அப்படின்ட்டு இருந்தா எப்பதான் ஃபன், எப்ப ஹாப்பினஸ் என்ன அப்புறம்? எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்கேயுமே ட்ரிப்பே போக மாட்டீங்களே ப்ரோ. ஒண்ணு சென்னை இல்ல நான் எங்கேயுமே போக மாட்டேன் பிரதர். இது யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பிரதர். நான் எங்கேயுமே போக மாட்டேன். மேக்ஸிமம் ஊட்டி போயிருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு காலத்துல கொடைக்கானல். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னோட ஃப்ரெண்டோட ரிசார்ட் ஒன்று இருக்கு ஊட்டியில. அங்க வந்து போனோம்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மி தருவார் அவரு. போனோம்னா நான் அவருக்கு தெரியும் தம்மு கிடையாது, தண்ணி கிடையாது. அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். போனா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட எனக்கு ரெகுலர் மெனு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். 4 சப்பாத்தி 3 முட்டை கேட்பேன். அதை அவனுக்கு சொல்லாமே பண்ணி வச்சிருவானுங்க. வரும் காஃபி அப்பப்போ கேட்பேன். என் வேலை அங்கே ஊட்டி போனாலுமே ரிசார்ட்ல நான் வெளியில இங்க இந்த சிம்ஸ் பூங்கா இந்த பட்டானிக்கா அந்த எங்கேயும் போக மாட்டேன். அந்த ரூமுக்குள்ள 2 நாள் வெளியில உட்காந்துட்டு பிரதர் மூச்சு மட்டும் விட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகுது. இவ்வளவுதான் பிரதர் நான் பண்ணுவேன். தம்மு எப்படி போட்டீங்க? தம்மு ஒரு நாள் என்ன யோசிச்சேன்னா பிரதர், ஆக்சுவலா உண்மையாலுமே சரக்குலோட தம்மு விடுறது ரொம்ப கஷ்டம் பிரதர். அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு நாள் ரேண்டமா யோசிச்சேன் பிரதர், நீ ஒன்று பண்ணியிருக்க, இங்கே வந்திருக்க, எல்லாம் ஓகே. என்னோட பாலிசியாவே என்னன்னா வீட்டுக்குள்ள சிகரெட் அடிக்கக்கூடாதுங்கிறது பாலிசி பிரதர். பேசிக்கா எடுத்து மேக்சிமம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் வீட்டு பால்கனி அப்படிங்கிறது அதை வச்சிருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா இந்த பேக்கரியில் அடிக்கிறது ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தேன். என்னடா இந்த பேக்கரியில் நின்று அடிக்கிற அளவுக்கு நீ கேவலமானவனாடா, அப்படி என்னடா உனக்கு ஏறிட்டு நிக்குது, அவ்வளவு மட்டமாடா நீ அப்படின்னு யோசிச்ச முடியாது. யோசிச்சு அடுத்த நாளே போய் அடிச்சேன். அது வேற. ஆனா அடிக்கிறப்ப அந்த பாதி சிகரெட்ல என்னமோ தோண்டிடுச்சு ப்ரோ. இல்ல வேணாம் அப்படின்ட்டு அங்க தூக்கி போட்டது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதோட யோசனை கூட வரல ப்ரோ. அது ஏன்னே தெரியல ப்ரோ எனக்கு. காலேஜ்லயா சத்யபாமால அங்கதான் பிரதர். அந்த வேற எங்க, அங்கதான் பூஞ்சாவருக்கு பெசநகர்ல தான். பெசநகர்ல எவனோ ஒருத்தன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மச்சே நான் தம் அடிக்கிறேன்டா அப்படிங்கிறான். 12th வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னே தெரியாது பிரதர். உண்மையாலுமே முன்னாடி போறான், பார்க்குறேன். பார்த்துன்னு நான் என்ன பண்றேன், உடனே அந்த அப்போ பார்த்தீங்கன்னா தம் கடை நிறைய இருக்கும். 2003-4 நான் சொல்றேன். ஸோ அந்த அந்த பீச் ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி நிறைய சீட்டு கடை இருக்கு. நீ என்ன அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன் பரவாயில்ல கிங்ஸ் தாங்க அப்படின்னா இப்போ 4000 ரூபான்னு நினைக்கிறேன் கிங்ஸ். இப்போ பார்த்தியா நான் ஊதுறேன் அப்படின்னா லொக்குங்குது. பட் என்ன அவனுக்கு போட்டியை நம்ம பண்றோம் அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு மெஸ்டப் மைண்டு ப்ரோ. அவ்வளோதான். சும்மா ஈகோ தான். என்ன இவன் பண்ணுறான் நான் பண்ண மாட்டேனா, அப்படி பண்ணதுதான். சரக்காகட்டும் தம்மாகட்டும் அப்படி பண்ணதுதான். எனக்கு சரக்குலாம் ஒத்துக்காது பிரதர். ஒத்துக்காது. ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி ஒருத்தன் குடிகாரன் இருப்பானா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கு. பட் கிளாட் பிரதர் அதை விட்டுலாம் வெளில வந்ததுங்கிறது பெரிய நிம்மதி இருக்கு பிரதர். சும்மா சொன்னானுங்க சரக்கு அடிச்சாத தூக்குறாரு, ஒன்றும் கிடையாது. நல்லா தூங்குறேன் நான். நல்லா ஆக்சுவலா தம்மு வந்து டக்குன்னு விட முடியாது. ஒரு மனுஷன் வந்து 7 தடவை 8 தடவை மறுபடியும் கையில தொட்டுட்டு அப்புறம் தான் ஃபுல்லா விட முடியும். அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது பிரதர். அப்படி இல்லைங்க, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது பிரதர். எவனா சொன்னா அவனை எனக்கு கூப்பிட சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர். இல்ல ப்ரோ, தம்மு பிரதர் உடம்ப ஒரு வழி பண்ணிடும் ப்ரோ. உடம்ப விட மைண்டை மேனிப்புலேட் பண்ணிடும் பிரதர். தயவு செய்து பிரதர், நீங்க தம்மோட சும்மா யூடியூப்ல இருந்தா ஒரு சிகரெட் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கேன் அப்படின்னு போட்டு பாருங்க. அது நேரா புகை வந்து அந்த மண்டைக்கு தான் போக முடியும்.
உங்களோட ரியாலிட்டி அப்படியே ஆல்டர் பண்ணிடும் பிரதர். அது உங்களை டிப்ரெஷன்லேயே வச்சிருக்கும் பிரதர். அடிச்சா நல்லா இருக்கும் பிரதர். அங்கிருந்து ஒரு 40 நிமிஷம் அதுக்கப்புறம் கீழே போயிருவீங்க. அப்புறம் அதை தேட ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 3, ஒரு நாளைக்கு 4. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன், சினிமாவில் தான் இருக்கான். ஒரு நாளைக்கு 1.5 20 பாக்கெட்ஸ் வேணும், 30 சிகரெட் அடிக்கிறான். அவனா இனி எவ்வளோ நாள் இருக்க போறான்னு தெரியல ப்ரோ. இதான் உண்மை. பட்டுன்னு தூக்கி வீசிடும் ப்ரோ. தம்மெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா எப்போ சாவுவாருன்னு அவனுக்குமே தெரியாது பிரதர். பட்டுன்னு தூக்கி வீசிடும். அதெல்லாம் சும்மா பிரதர், எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தம் அடிச்சுன்னா 80 வயசு வரைப்பேன். ஏதாவது லக்கு இருந்தா உங்க பெத்தவங்க உங்க தாத்தானெல்லாம் புண்ணியமணி தான் இருந்திருப்பேன். ஆனால் 99% எப்போ வேணா சாவேன், அது வேணா உறுதி. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ப்ரோ. சீரியஸாக தம் அடிச்சோம்னா 50 வயசு தாண்டது கஷ்டம் பிரதர். இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன் பிரச்சனைகள்லாம், சிகரெட்லாம் நம்ம ரொம்ப ஹார்ட் கோராக அடித்தோம்னா 50 வயசு தாண்டது கஷ்டம் பிரதர். என்னைக்கு வேணா சாவு வரும் பிரதர். அதனால் நாம் தேடிக்க வேண்டாங்க அந்த கருமத்தை. அந்த கருமத்தை 20 ரூபா கொடுத்து வாங்கி அடிச்சுங்க, தேடிக்க வேண்டாங்க. போங்க ஜாலியாக ஒரு இளநீ குடிங்க, ஜூஸ் குடிங்க, சர்க்கரை இல்லாமல் காஃபி கூட குடிங்க, பிரச்சனை இல்லை. தம்மு தண்ணி வேண்டாங்க, தயவுசெய்து வேண்டாங்க. ஸோ நன்றி நண்பர்களே. 11:30 போச்சு. ஆஹா, தூங்குறேன். நான் நாளைக்கு காலைல டேங்க்கு கீழே 2 ரூம் இருக்குது. அதுக்கு கேட்டு போடணும், அது டோர் வைக்கணும். இவனுக்கு போயிட்டு இந்த ஃபைபர் டோர் கேட்டா அப்போ 7,000 சார் அப்படின்னா, டேய் நானே பாடியாக இருக்கேன்டா அப்படின்ட்டு பார்த்தா பாலிகார்பனேட் ஷீட் ஒன்று இந்த மேலே போட்டதுல மிச்சம் இருந்தது. அப்புறம் இப்போதான் ஒரு டீம் ஒன்று பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் செஞ்சு கொடுக்குறாங்க இரும்பில். சார் வாங்க சார் வெல்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு டீம் ஒன்று மாட்டியிருக்கு. அவர் கூப்பிட்டேன், அண்ணா அப்படின்னா, சார் சீட் இருக்கா? ஆமாம் சார். ஒன்றும் இல்லை சார், ஆங்கில 10 வச்சா முடிஞ்சது சார் அப்படின்னா. மொத்தமே சேர்த்து 6,000 ரூபா தான் செலவாகுது, ரெண்டுக்குமே சேர்த்து. அது 13,000 ரூபா எங்க, 6,000 ரூபா எங்க? ஸோ அதனால நாளைக்கு அவங்கள வர சொல்லியிருக்கேன். அவங்க 10 வைக்கணும். இந்த சைடு எங்கள் அம்மா வேற கார்டனுக்கெல்லாம் ஃபென்சிங்னு அது தனியாக எங்கள் அம்மாட்ட எப்படி சொல்றது, கோச்சுக்கவும் முடியாது. கோச்சிட்டா எங்கள் அம்மா சோகம் போயிடும். நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியாது. சரிம்மா நான் படி தந்துடுறவா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த வேலையில இருக்கு. ஸோ பட் ஸ்ட்ரகிள் தான், பட் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேங்க நான். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு பண்ணுறோம், ஒரு முதலீடாக பண்ணுறோம். நான் ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தா எம்சாண்ட் பிசாண்ட் எல்லாமே விலை ஏறிடுச்சான். ஸோ நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் வாங்கி முடிச்சு பண்ணியாச்சுங்க. சோலார் எதுவும் போட்டுருக்கீங்களா ப்ரோ? இல்லை தலைவா, சோலார் நான் என்னன்னா கடைசியாக நெக்ஸ்ட் இயர் சம்திங் லைக் தட் ஒரு 4 kV போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறேங்க. ஏன்னா இவனுக்கு என்னன்னா தனியாக வாட்டர் ஹீட்டருக்கு தனியாக சோலார், அப்புறம் சோலாருக்கு சோலார் அப்படின்னானுங்க. டேய் வாட்டர் ஹீட்டர் சோலார் எவ்வளோன்னு கேட்டால் 1 லட்ச ரூபாய்க்கு நான் இருக்குது. டேய் 1 லட்ச ரூபாய்க்கு நான் என்னடா சுடுதண்ணி பிஸ்னஸ் ஆடா பண்ணுறேன்? அது வேஸ்ட் ப்ரோ. அதுதான் பிரதர். இல்ல கரண்ட் பில் கட்டினாலும் 10 வருஷத்துக்கு கட்டலாம். அததான் சொல்றேன் பிரதர். அது என்ன ப்ரோ, ஒரு 100 ரூபா ஜாஸ்தியா வரும். என்ன ஹீட்டர் வைடானா, இவன் நம்ம எலக்ட்ரிசிட்டி தானுங்க, இவனுக்கு தான் வந்துட்டானுங்கள விஞ்ஞானிங்க. சார் நீங்க சோலார் ஹீட்டர் போட்டுருங்க சார் அப்படின்னா, அதான் சொன்னேன், சோலார் நான் சுடுதண்ணி வைக்கிறது ஒரு வருஷத்துல மீறி போனா ஒரு 3 மாசத்துல ஏன் வைப்போம்? அதுவே அதிசயா. அதுக்கு ஹீட்டர் வச்சு போனோம்னா 2,000 ரூபாய்க்கெல்லாம் ஹீட்டர் இருக்கியா? அப்போ மாட்டோம்னா ஒரு 100 ரூபா ஜாஸ்தியா வரியா பில்லு? நான் கட்டிக்கிறேன். வேணும்னா ஒரு 4 kV 5 kV மொத்தமாகவே சோலார் போட்டுறியா, அதுலேயும் ஹீட்ரு ஏங்கிட்டு போகுது அப்படின்னா, சரி சார் அது உங்கள் இஷ்டம் சார், உங்கள் இஷ்டம். என்னன்னா இவனுக்கு பூரா கமிஷன் ப்ரோ. இவங்ககிட்ட எவனாட்ட சொன்னான்னா இவனுக்கு 20% கமிஷன் ப்ரோ. அதனால அதை விடுங்க. இந்த வாட்டர் சாஃப்ட்னர்னு ஒன்று சொல்லி அது என்னடான்னு கேட்டால் எதுவுமே 1 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லை ப்ரோ. 1 lakh அப்படிங்கிறானுங்க. பிரசாந்த்ண்ணே, வீனஸ்ல 5 ஸ்டாரே இருக்குண்ணே. 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது 10,000. நான் ரக்கோல்டுன்னு ஒன்று வாங்கினேன் நண்பா. அது நம்ம ஃப்ரெண்டு தான் தந்தாரு. 5 ஸ்டார் தான், ரொம்ப கம்மி தான், 4,500 ரூபாய்க்கு தான் தந்தாரு. ஜம்முன்னு இருக்கு. 15 லிட்டர். ரக்கோல்டு நல்ல ப்ராடக்ட் தான். 50 ரூபா தானே கண்டு பில்லு. அடா அதுதான் பிரதர். இவனுக்கு என்னன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னே முடிவு பண்ணிக்கிறானு பிரதர். அதாவது வாட்டர் பாத்தீங்கன்னா இவனுக்கு இப்போ தண்ணி வந்ததே 500 TDS கம்மி தான் இருக்குது நம்ம தண்ணி, போர் தண்ணி. ஸோ நல்ல தண்ணி அது. ஸோ பேசிக்காக ஃபில்ட்ரேஷன் பண்ணாலே தண்ணி நல்லாயிரும். இவன் எங்கள் எலக்ட்ரிஷியன் என்ன நினைக்கிறான், நீங்கள் சாஃப்ட்வேர் போட்டால் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கங்கை நீர் மாதிரி வரும் அப்படிங்கிறான். சரிடா சொல்கிறா அப்படின்னா 90,000 ரூபாய்ங்கிறான் பிரதர். ப்ரெஷர் பண்ணுறீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ?
ப்ரெஷருக்கு ஒரு பம்பு மாட்டுறாங்களா? பிரதர் மாட்டலாம் பிரதர். ப்ரெஷர் பம்ப் மாட்டினா அதான் கேட்குறேன் பிரதர். நான் என்ன பிரதர் நான் கார் கிளீனிங் கம்பெனியா பிரதர் வைக்கிறேன். ப்ரெஷர் பம்ப் மாட்டி கீழே வந்து ப்ரெஷர் இது வச்சு என்ன பிரதர் என்ன பிரதர் ஏன் பிரதர் நாம என்ன கேட்கிறேன், நம்ம இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடில எங்க பிரதர் அந்த பம்ப் பிரதர், அதாவது பம்பு செட்டு தண்ணி எடுக்கிறக்கே பம்பு செட் இருக்காது பிரதர், பக்கெட்ல தான் எடுத்துட்டு இருந்தோம். அது கன்னுல கன் ஸ்ப்ரே வந்து ஸ்பீடா அடிக்கணும், பார்த்து அடிக்கணும். அததாங்க சொல்றேன் நானு. அப்போ இவனு எதுக்கு எனக்கு புரியவே இல்லை பிரதர். என்னென்னமோ சொன்னானுங்க. நான் தான் சொன்னேன். அப்புறம் கேட்டேன் பிரதர், ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன நான் சொன்னேன், யோ மேலேருந்து வரணும், வர்றதுல உப்பெல்லாம் ஃபில்டர் பண்ணணும் தானே மேட்ரு அப்படின்னா. ஆமா அப்படின்னா. அப்புறம் தேடி பார்த்தா பிரதர், அமேசான்ல இந்த வாட்டர் டெக்கோ ஏதோ ஒன்று இருக்கு பிரதர். மொத்தமே 4500 ரூபாய்க்கு இருக்கு பிரதர். அதை போட்டுட்டா பேசிக்கெல்லாம் ஃபில்டர் ஆயிருது பிரதர். இவ்வளவுதான் பிரதர் தேவைப்படுது. 90,000 ரூபாய் எங்க பிரதர், 4500 ரூபாய் எங்க பிரதர். ஒன்றும் தெரிலனா அவனை மொட்டை அடிச்சு மிளகா தடவி அவனை நடு வீதியில் நிற்க வைக்க விட்றதே இல்லை ப்ரோ. இவனுங்க எல்லாம் கம்ப்ளீட் மாஃபியாவை ஆப்ரேட் பண்ணுறது பிரதர். பிளம்பர் வந்தான்னா அவனுக்கு ஒன்று ஒரு ரெக்கமெண்டேஷனுங்க. நீங்கள் எலக்ட்ரிஷியன் வந்தால் அவன் ஒரு ரெக்கமெண்டேஷன். மேஸ்திரி வந்தான்னா அவன் பார்த்தீங்கன்னா செங்கல். எங்கள் மேஸ்திரிலாம் பார்த்தீங்கன்னா கலவை மிஷின் வாங்கி தர சொன்னானுங்க என்னைய. ஏடா கலவை மிஷினா எதுக்குடா அப்படின்னா, சார் அது 1,50,000 லட்ச ரூபாய் வருங்க சார், கலவை மிஷின் ஒன்று வாங்கிடலாம். ஏங்க அப்படின்னா, இல்லை சார் அடிக்கடி நம்ம கலவை போடுறோம், வாடகைக்கெல்லாம் எடுத்தா கட்டாது அப்படின்னா. வாடகை எவ்வளோ ஆகுதுண்ணா, மொத்தமே வாடகை 10,000 ரூபா தான் ஆகுது. கலவை மிஷின் எவ்வளோடா ஆகுதுன்னா 1,50,000 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா. சரி ரைட்டு, கலவை மிஷின் வாங்கிடும், திருப்பி விற்றா எவ்வளவுக்கு போகணும், 50,000 ரூபாய்க்கு போகணும்னா. ஏடா அப்போ 1 லட்ச ரூபா போகுதுடா அப்படின்னா. அதை நானே வாங்கிக்கிறேன்றாரா? இல்ல ஏன் அததான் ஐடியாவே தலைவத்து. அதை வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லல சார், நான் வச்சுக்கிறேன் சார் அப்படிங்கிறான். டேய் டேய் இதுக்கு நீ வந்து ஓப்பனா எனக்கு கலவை மிஷின் வேணும்னு சொல்லி தான் வாங்கி தந்துருப்போண்டா. டேய் என்ன டேய், ஒரு வீடு கட்டுறதுக்கு கலவை மிஷின் சொந்தமா வாங்கினது இந்தியாலே நாமளா தான் இருக்கோம் பிரதர். இவனுக்கு ஸ்கேம்ல தப்பிக்கிறதெல்லாம் பிரதர் சாதாரண இது இல்ல பிரதர். ஐயோ உயிரே போயிருது பிரதர். ஒருத்தன் இப்ப கான்ட்ராக்டர் வந்தான் பிரதர். வந்தா இவன் சம்பளத்திலையும் வாங்கிக்கிறான் பிரதர். வாங்கிட்டு அப்புறம் இவர் கொண்டு வந்து விட்டு போனதுக்கு சார்ஜான். எவ்வளோடா சார்ஜ்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாயா. நான் இது சத்தியமா பிரதர், ஐயப்பன்னு அவன் பேருங்க. 10,000 ரூபாய் கேட்டிருக்கான். இது வரைக்கும் 10,000 ரூபாய் கணக்காச்சு, பாத்துக்குங்க, பார்த்து பேசுங்க கிட்ட அப்படிங்கிறான். டேய் என்னடா டே டே அவன் டேய் 9,000 ரூபா கொடுக்குறவங்ககிட்ட நான் 1,500 ரூபா கொடுத்துருக்கேன், 1,100 ரூபா கொடுத்துருக்கேன்டா, 200 ரூபா ஜாஸ்தியாக தாண்டா கொடுத்துருக்கேன். நீ அதுல இருந்து 300 ரூபா வந்து கமிஷன் வாங்குறீன்னு எனக்கு தெரியும்டா. ஏடா அதுவும் போக 10,000 ரூபா கேட்டீங்கன்னா மனுஷனால மிருகமாடா அப்படின்னா. பிரதர் வீட்டை பாக்குறான் பிரதர், ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியா இருக்குன்னா சிவாஜியில் எப்படி கமிஷன் பேசுறானுங்களோ அந்த மாதிரி தான் பேசுறானுங்க பிரதர்லாம். எவன் ஒருத்தன் வந்து ரொம்ப ரக்கெட்டா கெட்ட வார்த்தை பேசுறானா அவன் விட்டுறானுங்க பிரதர். கொஞ்சம் நைஸா இருந்தோம்னா போட்டு எரிஞ்சிடறானு பிரதர். வீடு கட்டுறதெல்லாம் முடிஞ்சது பிரதர், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இனியெல்லாம் எவனும் வீடே கட்ட முடியாது பிரதர். ஓன் ஹவுஸ் எல்லாம் மேபி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் சும்மா ஒரு அவசரமா ஒரு 3 மாசத்துல கட்டி முடிச்சா ஓகே பிரதர். அதுக்கு மேலே இந்த பார்த்து கட்டுறதெல்லாம் ரொம்ப பணக்காரன் கட்டலாம் பிரதர். ஒரு 100 கோடி இருக்கிறவன் ஃபன் பண்ணிட்டு கட்டலாம் பிரதர். இந்த அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் எங்கேயாவது இந்த ஒரு 80 லட்சம் 1 கோடிக்கெல்லாம் வீடு கட்டணும், அதுக்கு ஒரு 80 லட்ச ரூபா லோன் எடுத்து கட்டணும்னா அவன்லாம் இப்போ எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கட்டிட்டு இருக்கானுங்க. அந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவர் பெரிய பிரில்லியண்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியிட்டு ஒரே ஒரு கேமரா மட்டும் மாட்டிட்டு போயிருக்கானுங்க. ஏன்னா அவர் வந்து மானிட்டர் பண்றாராம். அவனுங்க எப்படி கலவை பேக் பண்றானுங்க நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறேன் ப்ரோ. அதாவது 5 செங்கலுக்கும் ஒரே செங்கல் தான் கலவைங்கிறதே உனக்கு கண்ணில் காமிக்கிறானுங்க பிரதர். அதை தான் அவனுக்கு பண்றானுங்க. அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது, அந்த கலவை எப்படி பேக் பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாது. கேட்டா ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நாங்கள் வந்து நிறைய காலம் போட்டிருக்கோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னான் டாட்டா டிஸ்கான் தான் நாங்கள் போடுறோம். டிஸ்கான் போடுற சரிடா, அது பில்லர் நல்லா வருது ரைட்டு ஓகே, அது பில்லர் நல்லா வரணும்னா கம்பி மட்டும் இல்லைடா அதுக்குள்ள காங்கிரீட்டு நல்லா இருக்குடா அப்படின்னா அதெல்லாம் தெரியல. டிஸ்கான் போட்டா நின்றுமா, ஓ சூப்பர் ராடே ரைட்டு, டிஸ்கான் போட்டா நின்றுமா ரைட்ரா ஓகே ரைட் போடு. என்ன பண்ணுவீங்க பிரதர்? பார்த்தா கஷ்டமா இருக்கு பிரதர். அந்த அந்த வீட்டுக்கு அவன் வந்து குறைஞ்சது 70 to 80 டிஸ்கான் போட்டா நின்றுமா ரைட்ரா ஓகே ரைட் போடு. என்ன பண்ணுவீங்க பிரதர்? பார்த்தா கஷ்டமா இருக்கு பிரதர். அந்த அந்த வீட்டுக்கு அவன் வந்து குறைஞ்சது 70 to 80 லட்ச ரூபா தர போறான்.